வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இருபால் மெய்யன்பர்களுக்கு இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் இந்த அரியதொரு வாய்ப்பை நல்கிய எம்கேஜி நிர்வாகத்தினர் தலைவரையா அவங்களுக்கும் மற்ற அனைத்து நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தில் உதவி பண்ணுற அத்தனை மெய்யன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்மளுடைய சிந்தனை உரை என்ன அப்படின்னா, உயிரின் உறவே அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு இருக்கோம். எல்லாருமே இந்த தலைப்பை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏற்கனவே. ஏன்னா நிறையா சிறுகதைகள், நாவல்கள் இதெல்லாம் இந்த பேரில் வந்திருக்குது. ஜெயகாந்தன் அந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கூட இதில் குறு நாவல், மிகப்பெரிய நாவல்கள் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதுபோக நிறைய ஆசிரியர்கள் இந்த தலைப்பில் நாவல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் எல்லாமே எனக்கு படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. 1-2 அன்பர்களுடைய சிறுகதைகள் மட்டும் இந்த தலைப்பில் படிக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த தலைப்பு மேலே ஒரு தாக்கம், இதில் என்ன இருக்கும், உறவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நான் படிக்கும்போது, நம்ம வேதாத்திரியத்துக்கு முன்னாடி காலகட்டங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கதையை அதில் இருக்கிற இன்சிடென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வேதாத்திரியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கதையாகட்டும், நாவலாகட்டும், ஒரு செய்தி என்ன பார்த்தாலும் அதை நம்ம வேதாத்திரியத்தோட தொடர்பு படுத்தி பார்க்குற அளவுக்கு அளவுக்கு மனம் விரிஞ்சிருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த உறவுங்கிறது வேதாத்திரியத்தில் நம்ம வந்ததுக்கப்புறம் உறவுகளை எப்படி நம்ம பார்க்குறோம், உயிர்னா நம்ம எப்படி பார்க்குறோம், இதனுடைய காலங்கள் இதை எப்படி மாற்றுது அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தது. அப்போ ஒரு நாள் நான் தற்சோதனை பண்ணும்போது இந்த தலைப்பு முன்னாடியே எனக்குள்ளே தோணுச்சு. ஆனால் பேசுகிறக்கான வாய்ப்பு இறைநிலை இப்போ கொடுத்துருக்கு. இதையெல்லாம் இந்த கதையை நான் படிச்சுட்டு எனக்கு தற்சோதனையில் நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த தற்சோதனையில் கிடச்சிது. அதில் ஒன்று கூட அருத்தந்தை சொல்லாத விஷயங்களா அப்படின்னா இல்லை. மகான்களோ அருத்தந்தையோ சொல்லாத நம்ம சொல்லலை. ஆனால் நிறையா விஷயங்கள் நம்ம காலத்தால் மறந்து போயிருப்போம் இல்லைங்களா? அதை ரெகுலராக கடைபிடிப்போமானா பண்ண மாட்டோம். கால சூழ்நிலைகளில் நிறைய விஷயங்கள் நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனால் மகான்களோ, நம்மளுடைய குரு மகான்களோ, நம்ம குருவோ சொல்லாத விஷயங்கள் எதுவுமே இங்கே நான் சொல்லலை. என்னோடய வயசுக்கு உங்களுக்கு அனுபவங்கள் நிறையா இருக்கும். அதில் தெரியாத எதையுமே நான் சொல்ல வரல. உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணுறோம், அவ்வளோதான் இல்லைங்களா? இப்போது நம்ம உறவுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த உறவுக்குமே அடிப்படையாக இருக்குது அப்படின்னா இந்த வாழ்க்கை தான் இல்லைங்களா? ஒரு சினிமா இதில் கூட சொல்லுவாங்க, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்து தான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படின்னா, போர்க்களம் மாறலாம் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற இடங்கள், சூழ்நிலைகள் மாறலாமா தவிர நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்றைக்குமே மாறாது. இடம் மாறலாம், நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் மாறலாம், கால சூழ்நிலைகள் மாறலாம், நம்மளோட வயதுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை தரம், திறம் மாறி இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் மனித வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது. அது எப்போ இருந்துன்னா, நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு, மகரிஷி சொல்லுவாங்களே, என் வயது 3 முதல் இன்று வரை நான் கண்ட காட்சிகள், கேட்ட ஓசை, செய்த செயல், நினைத்த சோதனைகள் அத்தனையும் அறிவுதன்னில் என்ன விதமாய் பதிந்ததோ என்னும்போது ஒவ்வொன்றாய் எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டங்கள்லேருந்து நம்ம லைஃபோட எண்டு வரைக்கும் சவால்கள் மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது. அதுதான் சொல்கிறாங்க, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்து தான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா. இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம் இல்லைங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா, உறவுகள். நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச உறவுகள்னு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, முதல்ல உறவுன்னு நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னா, தனி மனிதன் அப்படின்னா, எனக்கு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து என்னைய நான் ஐடென்டிட்டி, என்னைய அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு முதல்ல தேவையானது எது அப்படின்னா இந்த உடல், உடல், ஃபிசிக்கல் பாடிங்கிற இந்த உடலால் தான் இந்த சமூகத்தில் நான் அடையாளப்படுத்தப்படுறேன் இல்லைங்களா? இப்போ யாரை பார்த்தாலும் நம்ம இந்த மனவளக்கலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உருவத்தை வச்சு நம்ம அதிகம் உருவக்கேலி இதெல்லாம் பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அந்த உருவ அமைப்பு தான் அவனை இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டுது. முதல்ல அவங்களா இப்போ ஹைட்டாக இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கார் பேர் சொன்னால் அவர் ஹைட்டாக இருப்பாருங்களே அவரா, இப்போ என்ன சொன்னால் அந்த பொண்ணு ஒல்லியாக இருக்குமே அந்த பொண்ணான்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பேஸாக இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடல் தான் நம்ம வாழ்கிறக்கான அடையாளத்தை முதல்ல கொடுக்கறது எதுனா உடல் தான். அதற்கு அடுத்தது தான் நம்ம உறவுகளை தேடுறோம். இப்போ எப்படின்னா, தான், தனது, குடும்பம், சமுதாயம், சுற்றம், உலகோர் காற்றும் கடமைன்னு மகரிஷி சொன்ன மாதிரி முதல்ல இந்த உடலை நம்ம இந்த மண்ணில் பிறந்து ஒரு வடிவம் எடுத்துட்டோம். அதுக்கு காரணமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா, நம்மளுடைய தாய் தந்தை தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தவங்க. முதல் உறவு யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அம்மா அப்பா தான் நமக்கு. ஏன்னா அவங்க நம்மளுக்கு அவங்களோட காணிக்கையாக வந்தவங்க தான் நம்ம. அவங்களுடைய அருள் இல்லை அப்படின்னா நம்ம வந்திருக்க மாட்டோம்.
அவங்களுக்கு யாரும் அப்படியே முன்னோர்கள் நிறையா இருக்காங்க. எல்லாத்துக்கும் பேஸானது என்னென்னா இறைநிலை தான். இறைநிலை தான் நம்ம அம்மா அப்பா வரைக்கும் வந்தாங்க, நம்மளாக வந்திருக்கிறோம். இது வந்து எப்போ தெரிஞ்சுதுன்னா நம்மளுக்கு மனவளக்கலையில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஓகே, ஒரு உடலுக்கு வந்து முதல் உறவு எது அப்படின்னா அம்மா அப்பா. அப்புறம் அந்த உடல் வந்து என்ன வடிவம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த உடல் எப்படி வந்தது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட நுண்ணணுக்கள் சிற்றறைகளால் தான் அந்த உயிர் வந்து அந்த உடல் தாங்கிட்டு இருக்குது இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது அந்த உடலுக்கு முதல் உறவு எது அப்படின்னா உயிர் தான். உயிருக்கு முதல் உறவு எது அப்படின்னா உடல் தான். ரெண்டும் ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு வந்து வேல்யூ இல்லை. இப்போ உயிர் வந்து அந்த உடலுக்குள்ளே தங்குற வரைக்கும் தான் உடலுக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லைங்களா. இப்போது ஒரு ஏஜ் ஆனவங்க இறந்துட்டாங்கன்னா கூட முதல் நாள் வந்து அவர் ஒரு லாயர் இறந்துட்டாராமான்னு முதல் நாள் சொல்லுவாங்க. அவங்க பையனோ யாராவது பேரம்பேத்திகள் வெளிநாட்டில் இருந்தால் இப்போலாம் 2 நாள் வரைக்கும் வச்சுருக்குறாங்க அந்த பாடியை. அடுத்த நாள் கேட்பாங்க எப்போ எடுக்கிறாங்களாமான்னு. 3வது நாள் என்னென்னு கேட்டுருவாங்க, அந்த பாடி எப்போ எடுக்கிறாங்களாமான்னு தான் கேட்பாங்க. 3வது நாள் அவர் லாயரோ டாக்டரோ யார் என்னங்கிறது தெரியாது. காமனான பேர் வந்து டெட் பாடி, அவ்வளோதான் இல்லைங்களா. ஆனால் முதல் நாள் இறந்தோடனே என்னப்பாங்க, அந்த டாக்டர் இறந்துட்டாராமா, அந்த லாயர் இறந்துட்டாராமான்னு அந்த இது இருக்கும். ஆனால் எடுக்கிற கண்டிஷனில் அந்த 2 நாளைக்கு மேலே மனிதனுக்கு வந்து அதுக்கு மேலே அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்களோட வேலை, கால சூழ்நிலை, பொருளாதார தேடல், இதில் வந்து 3வது நாள் வந்து எப்போ எடுத்தாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சால் நம்ம அவங்கவுங்க வேலையை பார்க்கலாமேங்கிற அளவுக்கு அதிலேருந்து நம்ம ஃப்ரீயாகி வெளியில் வந்துடுறோம் இல்லைங்களா. அப்போ வந்து இப்போ உயிரினுடைய உறவு எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உயிருடைய முதல் உறவு எது அப்படின்னா உடல் தான். உடலோடைய முதல் உறவு எதுன்னு பார்த்தோம்னா அந்த உயிர் தான் இல்லைங்களா. இதுதான் பேஸ், நம்ம வாழ்கிறதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். இப்போ வந்து எல்லாருமே இந்த பெரியவங்க ஏஜில் இருக்கிறதுனால இப்போ வந்து உயிரின் உறவேங்கிற தலைப்பில் நான் படித்த கதையோட ரொம்ப ஷார்ட்டாக அந்த சாராம்சம் மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா. இந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கோட ஒரு half ஆஃப் த பார்ட் இதில் இருக்குது சரியா. இப்போ வந்து ஒரு தம்பதி இருக்காங்க. அவர் வந்து அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகும்போது அவர் இறந்துடுறாரு அந்த கணவர். அந்த அம்மா வந்து கொஞ்சம் படிப்பறிவு, மீடியமான படிப்பறிவு தான். அவங்களால எந்த தொழிலுக்கும் போக முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து சமையல் கலை நல்லா வரும். வீட்டில் நல்லா செய்கிறீங்கன்னு அவங்க ஹஸ்பண்டும் பையன்லாம் சொன்னதை வச்சு ஒரு இட்லி கடை போட்டு அந்த இட்லியை விற்று அந்த குழந்தையை வந்து வளர்த்துறாங்க. அந்த பையனும் அந்த குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு நல்லா படிக்கிறாப்புல. நல்லா படித்து ஒரு வேலையும் அந்த அம்மாவோட வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையும் கிடச்சிருது. வேலை கிடச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு நல்ல சம்பளம். அப்போவும் அந்த அம்மா வந்து அந்த வேலையை விடலை. பையன் சம்பளத்துக்கு வந்துட்டான், அந்த வேலையை நிறுத்திடலான்னு நினைக்கல. பையன் சொல்கிறாப்புல, நான் தான் ஒரு சம்பளத்துக்கு வந்துட்டேன் இல்லைம்மா, நீங்கள் இந்த வேலையை நிறுத்திடுங்க, அப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, தலையில் அந்த சூடாக இருக்கிற அந்த இட்லி பாத்திரத்தை வச்சு சுமந்துட்டுருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா என்னோடய உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் அந்த வேலையை செய்கிறேன், வீட்டில் சும்மா இருக்க முடியாது, நான் அந்த வேலையை செய்கிறேன்னு செய்கிறாங்க. 1 or 2 இயர்ஸில் அந்த பையனுக்கு கல்யாணமும் ஆயிடுது. மருமகள் புதுசாக அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே கொஞ்சம் காலம் சொல்கிறாங்கம்மா எங்கிட்ட, உங்கள் அம்மா இந்த வேலை பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, தெருவுலலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி போகும்போது உங்கள் மாமியார் என்ன இட்லி விற்கிறாங்களான்னு கேட்குறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் இந்த வேலை இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பையனும் போய் அவங்க அம்மாட்ட எடுத்து சொல்கிறாங்க. அந்த அம்மா, இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு குடும்பத்துக்கே சோறு போட்டு உன்னை இந்த அளவுக்கு வளர்த்தி இந்த படிப்பு இந்த வேலையெல்லாம் எப்படி வந்ததுன்னா இந்த இட்லி விற்றதுனால தான், யார் சொன்னாலும் இந்த வேலையை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது அவங்க குடும்பத்தில் அந்த பையனுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குது. அந்த பையனுக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க மனைவி நைட்டு சண்டை போட்டாலும் காலையில் அவங்க அம்மாட்ட காட்டிக்க மாட்டாப்புல. இப்படியே வேலைக்கு போயிட்டுருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த பையனால் டார்ச்சரை தாங்க முடியல. அப்போ வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, அம்மா வீடு வந்து சின்னதாக இருக்குது, ஒரு குழந்தையும் பிறந்துருது, எங்களுக்கு வீடு வந்து விலாசமாக பத்த மாட்டேங்குது, நான் டவுனுக்கு வேலைக்கு போகிறதுனால நாங்கள் அங்கேயே குடிபெயர்ந்துறோன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சந்தோஷமாக, பரவாயில்லப்பா நீங்கள் அந்த டவுன் வேலை பார்க்குற இடத்துக்கே குடிபெயருங்கன்னு தாராளமாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்களும் குடி போயிடுறாங்க. வேலையெல்லாம் நல்லா போகுது. முதல்ல மாதம் ஒருக்கா வந்து அம்மாவை பார்க்குறாங்க, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா வராங்க, அப்புறம் வருஷம் ஒரு டைம் வராங்க, 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வராங்க. அந்த அம்மா அத்தனையும் தாங்கிட்டு அவ்வளோ பணத்தையும் சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க செலவை வந்து ரொம்ப குறுக்கிக்கிறாங்க. 2-3 தடவை 3 தடவை டீ காஃபி குடித்தவங்க கூட ஒரு தடவை தான் குடிக்கிறாங்க. அந்த பணத்தை கூட மிச்சம் பண்ணி ஒரு பானையில் சேர்த்து வச்சுக்கிட்டே வராங்க. கடைசியில் 5 வருஷம் ஒரு டைம் பார்க்குற சூழ்நிலை வருது. அப்போ பொண்ணு வந்து ஒரு 12-13 வயசு, அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜ் பேத்திக்கு வந்துடுது. ஒரு நாள் அந்த பையன் திடீர்னு மத்தியான வேலை அந்த அம்மாவை பார்க்க வரான். வந்துட்டு, அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா இவ்வளோ நாள் வரல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா பொண்ணு படிக்கணும், நிறையா கமிட்மெண்ட்டு, வேலையும் எனக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிருச்சு, அதிக வேலை அப்படின்லாம். பரவாயில்லப்பா நீ வந்ததே சந்தோஷம்னு. அப்படி முடியாமல் இருந்த அந்த லேடி மகனை பார்த்தோன்னே அவ்வளோ சுறுசுறுப்பாக இளமையான பெண்ணு மாதிரி மாறிடுறாங்க.
உட்காருப்பான்ட்டு காஃபி தூள் பார்க்குறாங்க, காஃபி தூள் இல்லை. பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்து பால் வாங்கிட்டு வந்து அவசரமாக காஃபி வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் இவனுக்கு என்ன காரணத்துக்காக வந்தோன்னு சொல்லணும்னு மனசு துடிக்குது. நான் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவனால் எதுக்காக வந்தேன்னு சொல்லவே முடியல. சாயந்தரம் வந்து கேட்குறாங்க, ஏன்பா மருமகளையும் பேத்தியும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே, கடைசியாக ஒரு தடவை அவனங்களை பார்த்துருப்பனே மனசாரன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அவங்களுக்குலாம் வேலை இருக்குது, இன்னொரு டைம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாப்புல. அப்புறம் ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு அவங்க நச்சரிக்கும் போது அவனால் அவங்க அம்மா ஃபேஸை பார்த்து அந்த பையனால் பேசவே முடியல. திடீர்னு அவங்க அம்மா கண்ணை பார்த்தோன்னே அவனே அறியாமல் உண்மையை சொல்லிடுறான். இல்லைம்மா வீட்டில் ஒரு பிரச்சனை, நாங்கள் குடியிருக்கிற வாடகை வீடு அந்த ஹவுஸ் ஓனர் விலைக்கு விற்கிறாரு. என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டை நம்மளே வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நான் வந்து அந்தளவுக்கு எனக்கு இப்போ வருமானம் பத்தாது, பாதி தான் என்னால் லோன் போட முடியும், மீதி பணத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது என்னோடய ஒய்ஃப் சொல்கிறா, அந்த அம்மா இருக்கிற வீட்டை விற்றுருங்க, அதில் பாதி பணம் கிடைக்கும், நம்ம அந்த வீட்டை வாங்கிக்கலாம், நம்ம ஒரு வயசு பிள்ளை வச்சுக்கிட்டு இனிமேல் வீடு வாடகை வீடு போகக்கூடாதுன்னு சொன்னாமா. எனக்கு கோவம் வந்து 2 அறை விட்டுட்டேன், குழந்தையை கூட்டிகிட்டு நேற்று சாயந்தரமே அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடித்தது தப்பு, அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, பரவாயில்லப்பா நீ அவளையும் இனிமேல் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இந்த வீட்டை விற்கிற விஷயத்தை சொல்லலான்னு வாய் திறக்கிறான், ஆனால் சொல்ல முடியல. அம்மா வந்து இப்போ தான் சாப்பிட்டு படுத்துருக்குறாங்க, நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த விஷயத்தை சொல்லி எப்படியாவது அம்மாக்கிட்ட சம்மதத்தை வாங்கிடணும். அன்றைக்கி நாள் முழுவதும் அரை நாள் முழுவதும் ஆஃபீஸில் வேலையே ஓடலை. அம்மா பக்கம் யோசிக்கிறதா மனைவி பக்கம் யோசிக்கிறதான்னு அவன் இருதலை கொல்லி எறும்புன்னு அந்த இடத்துல அந்த கவிஞர் எழுதியிருக்காரு. 2 பக்கம் ஒரு உரலுக்கு இடையில் மாட்டிக்கிட்ட மனுஷன் மாதிரி அப்படி துடிச்சிருக்கான். மனைவி பக்கமும் போக முடியல, அம்மா பக்கமும் பேச முடியல. கடைசியாக அவனே ஒரு முடிவுக்கு வந்து, சரி நம்ம பொண்ணோட எதிர்காலம் மனைவி சொல்கிறபடி வாழணும்னா வீட்டை வித்தரலாம், ஏன்னா மனைவி புரிஞ்சுக்க மாட்டா, அம்மா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க, அம்மாட்ட போய் பேசி புரிய வைக்கலாங்கிறக்காக வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணுறான். நைட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லவே முடியல அவனால். சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துருக்குறாங்க. இப்போ சொல்ல வேண்டாம், காலையில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அந்த வீட்டில் போய் பழைய வீட்டில் படுத்தோன்னே பழைய நினைவுகள்லாம் அவனுக்கு வருது. விடிய விடிய அழுதுகிட்டே தான் இருக்கான். எப்படி நம்ம அந்த 4 வயசுலேருந்து அம்மா எப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க. கடைசியாக அவனுக்கு வேலைக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது 40,000 ரூபா பணம் தேவைப்படுது டெபாசிட் கட்ட. அவங்களால கட்ட முடியல. பக்கத்து வீட்டில் இந்த பெரிய தனக்காரர்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க வீட்டில் போய் அந்த கொடி, இந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் இறந்தோடனே கழட்டி கொடுத்த கொடி அவங்க வீட்டில் பாதுகாப்பாக இருக்குது. அந்த கொடியை வாங்கி கொடுத்து, இனிமேல் எனக்கு இது தேவையில்லைப்பா, இதை விற்று அந்த வேலைக்கான பணத்தை கட்ட சொல்லி அந்த தாலி கொடி கூட விற்று தான் அந்த பையனுக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே படுத்துருக்குறான். காலையில் எந்திரிச்சு 6 மணி ஆகுது, பொழுது விடிஞ்சிருச்சு. அம்மா இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்களே, எந்திரிச்சு வியாபாரத்துக்கு போயிருப்பாங்களேன்னு எழுப்புறான். ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை. தட்டி தட்டி எழுப்புறான். அந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை. பார்த்தா பல்லு 2 கடித்த வாக்கில் பல் 2 அப்படி இடுக்கில் கடித்து சிரித்த மாதிரி அந்த முகம் புன்னகையோடு அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க படுக்கை அறையிலே. அப்போ தான் அந்த மகன் சொல்கிறான், இதை நான் கேட்பேன்னு தெரிஞ்சு என்னுடைய உள் உணர்வு யாருக்கு முதல்ல புரியும் அப்படின்னா, தாய் தந்தைக்கு மட்டும்தான் தன்னுடைய மகனோ மகளோ சொல்லாத விஷயங்களை கூட மனசார புரிஞ்சுக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குதுன்னா அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் இருக்குது, இல்லைங்களா? அவன் மகன் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறான்னு அவங்க உள்ளுணர்வு சொன்னதுனால தான் அவன் சொல்கிறத கேட்டு நான் கஷ்டப்படுறத, ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுடைய ஆன்மா அந்த வீட்டில் வாழ்கிறதா அந்த அம்மா நினச்சிருக்காங்க. அந்த வீட்டை விற்க சொன்னால் அந்த அம்மா என்ன பாடுபடுவாங்க, அதை சொல்கிறக்கும் அவனுக்கு மனசு வரல. அந்த சொன்னால் அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம தாங்க முடியுமாங்கிறதும் இவங்களுக்கும் தெரியல. அந்த தர்ம சங்கடமான நிலைமையை என்னோட மகனுக்கு நான் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி அந்த தாய் அந்த உயிரை நீத்திருக்காங்கன்னா எந்தளவுக்கு அந்த பாசங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்குது, யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த மகன் வந்து அந்த இடத்த வந்து என்ன பண்ணாருலாம் சொல்லலை. அதனுடைய வே ஆஃப் த இது ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, அதனுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே முதல் நமக்கு கிடைச்ச உறவு எது அப்படின்னா தாய் மட்டும்தான். ஏன்னா தன்னுடைய ரத்த பந்தம் மூலமாக வந்ததுனாலேயே என்னன்னு தெரியல, அவங்க அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே தன்னுடைய உணர்வுகளை தொப்புள் கொடி மூலமாக அந்த குழந்தைக்கு கொடுத்ததுனால அந்த பையனுக்கு 80 வயசு ஆகி அந்த தாய்க்கு 100 வயசு ஆகியிருந்தாலுமே அவங்களுக்கு குழந்தை தான். அவங்களுடைய உணர்வு வந்து அவங்களுக்கு போய் தானாக வந்து புரிய வைக்கும் அப்படிங்கிறத அந்த ஸ்டோரியோட கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து உறவுகள்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் தாய் தந்தையோட உறவு, இல்லைங்களா? அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வரோம், காலங்கள் மாறிடுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சினிமா பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை இங்கு முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனியெல்லாம் சுகமே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு கதை முடியுது அப்படின்னா அந்த முடிவே ஒரு தொடக்கத்துக்கான காரணமாக இருக்குது. இப்போ நம்ம பிறக்கும்போது 3 வயசுலேருந்து நம்ம கல்யாண ஏஜ் வரைக்கும் என்ன நினைப்போம், அம்மா அப்பானா உயிர், எனக்கு எல்லாமே உறவுனா அவங்க தாங்க உயிருன்னு நம்ம சொல்கிறாங்க, பசங்க பிள்ளைங்க ஆகட்டும். ஏன்னா நம்மளும் அப்படி தான் வளர்ந்துருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுது, அந்த கல்யாண வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்குறாங்க வீட்டில் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அப்படியே சடனாக ஒரு சேஞ்ச் வருது.
அது வரைக்கும் அதே மனம், அதே வாய் தான் அம்மா அப்பாவை உயிர்னு சொன்ன அதே மனம் தான். அப்போ இந்த சினிமா பாட்டில் வந்த மாதிரி உயிரின் உயிரே உயிரின் உயிரேன்னு அந்த காதலியை உயிரை எடுத்துக்கிறக்கும் காதலனை உயிரை எடுத்துக்கிறக்கு மாதிரி சடனாக லைஃப் புரட்டி போடுது இல்லைங்களா. அப்புறம் என்ன ஆகுது, கல்யாணம் ஆனோடனே நீ தான் எனக்கு உயிர், நான் தான் உனக்கு உயிருங்கிற மாதிரி வாழ்கிறாங்க. அது கொஞ்ச காலம். அப்புறம் குழந்தைகள் பிறக்குது. அப்புறம் அதே பாசம் வந்து குழந்தைகள் மேலே அந்த உறவை வந்து எடுத்து காட்டுது இல்லைங்களா. அப்படியே அந்த உறவுங்கிறது என்ன ஆகுது, உறவுகள் தொடர்கதை தொடர்ந்துக்கிட்டே போகுது. ஒன்றில் முடியுது, இன்னொரு செயின் மாதிரி இன்னொன்றில் வந்து அது தொடருது. இப்படியே தானே நம்மளோட உறவுகள் போயிட்டுருக்குது. அடுத்தது குழந்தைகளுக்கு வருது. இப்போ கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பார், காலை சுமை தாங்கி போல் என்னை நீ சுமை தாங்கின, என்னோட கண்ணில் வழிஞ்ச கண்ணீரை கூட நீ தொடச்சி விட்ட, நீ இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லை. ஆழம் விழுது மாதிரி மகன் பேரன் உற்றார் சுற்றம் அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் நான் வேறு மாதிரி என்னை நீ தாங்கி இருந்ததுனால மட்டும்தான் இந்த குடும்பத்தை நான் காப்பாற்ற முடிஞ்சுது, சமுதாயத்தில் நல்ல பேரோடு வாழ முடிஞ்சுதுன்னு ஒரு கணவன் அந்த கவி பாடுற மாதிரி அந்த கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். எப்படின்னா, ஒரு மனைவி இல்லை அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஆணிவேரே இல்லை. ஒரு கணவன் இல்லாத ஒரு லேடி கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கதையில் சொன்ன மாதிரி 4 வயசுலேருந்து குழந்தையை காப்பாற்றி வளர்த்திடுறாங்க. ஆனால் ஒரு மனைவி இல்லை அப்படின்னா கணவனால் அந்த அளவுக்கெல்லாம் வாழவே முடியாது. ஒரு காஃபி நம்ம கேட்கணும் அப்படின்னா கூட ஒரு மருமகிட்டேயோ மகக்கிட்டேயோ கேட்கணுன்னா ரொம்ப சங்கடப்பட்டு தான் அது கேட்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்தளவுக்கு யதார்த்தமாக லேடிஸ் அளவுக்கு அவங்களால பழக முடியாது. அந்த மாதிரி தாய் மகன், தாய் மகளுக்கு அடுத்த உறவு எது அப்படின்னா தாரம் தான் சொல்ல முடியும். அடுத்த ஒரு அம்மா மாதிரி. ஏன்னா எந்த சூழ்நிலையும் தன்னுடைய கணவனுக்கு படுக்கையாக இருக்கிற எத்தனையோ கணவன்மார்களை வச்சு ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறதே தாய்மார்கள் தான் இல்லைங்களா. அதனால தான் தாய் மூலமாக பிறந்த குழந்தைகள் எல்லாமே எந்த உயிராகட்டும் எல்லா உயிர்களையும் பிறப்பிச்சது யார் அப்படின்னா கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற, ஏன்னா கடவுள்னால் கருவறைக்குள்ளே இருக்கார். அதே மாதிரி கருவறையை தனக்குள்ளே கொண்டிருக்கிற அத்தனை தாய்மார்களுமே கடவுளுக்கு சமம் தான் அப்படின்னு தான் நம்மளுடைய அருட்தந்தை சொல்கிறாங்க. உறவுன்னு பார்த்தோன்னா தாய் தந்தைக்கு அடுத்தது தாரம். பெண்களுக்கு வந்து கணவர் தான் அந்த இடத்த வந்து தந்தை ஸ்தானத்தை வந்து நிரப்புறாங்க. இப்போ ஒரு தந்தை அளவுக்கு யார் கூட பாதுகாப்பாக பழக முடியும் அப்படின்னா அடுத்த கேரக்டரி வந்து தன்னுடைய கணவன்கிட்ட தான் அதோட பாதுகாப்பை வந்து எல்லா பெண்களுமே உணர்றோம் இல்லைங்களா. இதெல்லாம் அந்த உறவில் அடுத்தது வருது குழந்தைகள். இதே பாசத்தை எல்லாம் இவ்வளோ நாள் அம்மா கிட்ட வாங்கினது, கணவன்கிட்ட வாங்கினது, சமுதாயத்தில் வாங்கினது, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் கிட்ட கிடைச்ச அத்தனை ஒட்டுமொத்த பாசத்தையும் எங்கே கொடுப்போம் அப்படின்னா நம்ம குழந்தைகிட்ட கொடுப்போம். அடுத்த உறவே அடுத்த ஜென்ரேஷனே நம்மளோட குழந்தைகள் தான். நம்மளுடைய அடுத்த பதிவுன்னு சொல்லலாம், ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் அவர் சோல் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய குழந்தைகள் தான். அத்தனை பாசத்தையும் அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். இதே ஏஜானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் மகளை நேசித்ததை விட பேரம்பேத்திகளை அதை விட நேசிப்பாங்க 1 மடங்கு மேலே. ஆனால் அந்த பொண்ணு பையனை கூட அவ்வளோ வளர்த்திருக்க மாட்டாங்க, பேரம்பேத்தினா அப்படி உயிரே கொடுத்துருவாங்க. அப்போது அந்த அம்மா அப்பா தானே சின்ன வயதில் அவங்க அம்மா அப்பாவை உயிர்ன்னு சொன்னாங்க, அவங்க தானே தன்னுடைய கணவனை உயிர்ன்னு சொன்னாங்க, அவங்க தானே தன்னுடைய பையன் பிள்ளைகளை உயிர்ன்னு சொன்னாங்க. அதே வாய் தான் தன்னுடைய பேரம்பேத்திகளை உயிர்ன்னு சொல்லுது. இப்போ இந்த பாடல் நம்மளுக்கு புரியுதுங்களா. காலத்தினால உறவுகளுடைய கண்ணோட்டமும் மாறுது. உறவுகளுடைய செயின், அதாவது ஒரு இடத்துல முடிகிற உறவு இன்னொரு இடத்துல தொடங்குது. முடியுதானா 200% முடியறதில்ல. ஒவ்வொரு உறவும் ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்குது. அதில் வந்து நிறைய சகோதர சகோதரிகளாகட்டும் உற்றார் உறவினராகட்டும் நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த உறவுகளுக்குள்ளே வர்றாங்க. ஒருத்தர் கூட அந்த 1 நாள் 2 நாள் பழகியிருந்தாலும் அவங்களுடைய நினைவு ஒரு இடத்துல நம்மளுக்கு ஓரமாக இருக்கவே தான் செய்யும். அந்த நினைவுகள் இல்லாமல் எந்த ஒரு உறவுமே இந்த உலகத்திலேருந்து நீங்கவே முடியாது. சரிங்களா. இத்தனை உறவுகள் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நம்ம உறவுகளை பற்றி பார்த்தோம் இல்லையா. அப்போ அடுத்த கட்டத்தை பற்றி நம்ம சிந்திக்கணும்ல. இப்போ வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது, அதில் வந்து ஒரு மகான் வந்து வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு கதை சொல்லி அந்த சீடர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் என்னென்னா பேசிக் வந்து நம்மகிட்ட இருக்கிறது உடல். இப்போ உடலை வந்து நம்ம எப்படியெல்லாம் அலங்காரப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா. இப்போ நான் சொன்ன உறவுகள் எல்லாமே நம்ம கூட லைஃப் லாங் நிரந்தரமாக இருக்குதான்னு நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கணும். எது நிரந்தரமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் நம்ம மாறி மாறி வந்திருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ மறுபடியும் நம்ம ரிவர்ஸில் போகிறோம். இந்த உடலுங்கிறத வந்து நம்ம அழகுபடுத்திக்க நினைக்கிறோம் இல்லைங்களா. அழகுபடுத்திக்கிறோங்கிறத விட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதா ஒரு மனிதனுடைய முதல் அழகுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு மனசுக்குள்ள நேர்மை, ஒழுக்கம், சத்தியம், உண்மை, யார் ஒருவருக்கு அன்பு, கருணை இதெல்லாம் இருக்கோ
அவங்களுடைய முகம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிரகாசமாக இருக்கும், அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒப்பனை எதுவுமே தேவைப்படாதுன்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, அறிஞர்கள் சொன்னது தான். இதுக்கு நம்ம யாரை உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ விவேகானந்தர், வள்ளலார், நம்மளுடைய மகரிஷி ஆகட்டும், எந்த மகானுமே இப்போ வந்து ஜென்ஸுமே பார்லர் போய் கல்யாணத்துக்கெல்லாம் ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இத்தனை மகான்களுமே எந்த ஒரு ஒப்பனையுமே இயற்கைக்கு மாறி அவங்க எதுவுமே பண்ணிக்கல. ஆனால் இப்போ காஞ்சி மகா பெரியவர் ஆகட்டும், ரமண மகரிஷி ஆகட்டும், சங்கரர் ஆகட்டும், ஆதிசங்கரர் ஆகட்டும், நம்ம மகரிஷி ஆகட்டும், யாராவது ஒப்பனையோடு அந்த அழகு அந்த முகத்தில் தேஜஸ் தெரிஞ்சிருக்குதா? யோசிச்சு பாருங்கள். அது எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னா அகத்தில் இருக்கிறதா அந்த முகத்தில் வந்து வெளிப்படுது இல்லைங்களா? அதை தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உடல் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட அழியாத வரும். என்ன ஒரு கவிஞர் சொல்லியிருப்பார், ஒரு இறந்த வீட்டுக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. இறந்த பிணத்தின் முன் நாளை இறக்கப் போகும் பிணங்கள் கூடும் இடம்தான் இறந்த வீடுன்னு சொல்கிறாரு. அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி போக போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ இளவு வீட்டுக்கு கூட நல்ல ஒப்பனையோடு போகிற காலகட்டங்கள் வந்துருச்சு இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி சாரி, அங்கங்கே தகுந்த மாதிரி இடத்துக்கு போகிற அளவுக்கு இப்போ மேக்கப் வந்துருச்சு. அது கல்யாண வீடுகள்லாம் பார்த்துட்டோன்னா பொண்ணு யார், அம்மா யார், ஒரே மாதிரி சாரி, ஒரே மாதிரி ஜுவல்லரி, ஒரே மாதிரி நகை, ஒரே மாதிரி டான்ஸ். பொண்ணும் ஆடுது, அம்மாவும் ஆடுறாங்க, மருமகனும் ஆடுறாரு. இது இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஒரு அம்மா ஆடிட்டே போகிறாங்க, அது பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் பவ்யமாக இப்படி போயிட்டே இருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு, ஏங்க அவங்க பின்னாடியே போகிறீங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, அது என்னோடய ஒய்ஃபுங்க, நான் பக்கமாக பாதுகாத்து போக வேண்டாமான்னு. அவர் பாடு அவருக்கு இல்லைங்களா? ஏன்னா எல்லோரும் கை பிடிச்சி ஆடும்போது யார் யார் அவங்கவுங்க ஒய்ஃபை அவங்க பாதுகாத்துக்கணும், வேறு வழி இல்லைங்கிற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி கூட்டமாக எல்லோரும் ஆடும்போது அது மாதிரி கலாச்சாரம் மாறிடுச்சு இல்லைங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த உடலுங்கிறது நம்மளோட நிரந்தரமாக வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த உடலுக்கு ரொம்ப மெனக்கெடுத்து நம்ம வெளி அலங்காரம் நம்ம பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸ் 2 நாள் முன்னாடி வந்தது. கொடுமுடி பக்கத்தில் ஒரு பொண்ணு 45 பேரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்குது. ஓரளவுக்கு அழகாக இருக்குது, மீடியமாக பார்க்குறக்கு. அந்த அழகுங்கிறது இப்போ நம்ம இரண்டொழுக்க பண்பாடு சொல்கிறோம், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும்னு. அந்த உடலுக்குங்கிற இடத்துல தன்னுடைய உடலை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறனா பார்த்து வணக்கங்கன்னு மதிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டாவே போதும். ஒருத்தர் நம்மளை பார்க்கட்டுங்கிறக்காக நம்ம அலங்காரப்படுத்திக்க வேணுங்கிற அவசியம் வந்து அந்த இடத்துல இல்லை இல்லைங்களா? இப்போ நம்ம அழகாக இருக்கிறோங்கிற அந்த தோரணை வந்துருச்சு அப்படின்னாவே அதை வச்சு இந்த மாதிரி மிஸ்யூஸ் எல்லாம் நடக்குது. அந்த 45 பேத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவரும் இருக்கார், ஒரு லாயரும் இருக்கார், ஒரு டாக்டரும் இருக்கிறார். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நியூஸ் தெரியாமல் அதை அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு அது அழிஞ்சு போகிற உடல் தான் இல்லைங்களா? அதோட புரிதல் இல்லாததுனால அந்த அழகக்கூட இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஒரு ஆன்லைனில் பார்க்குறாங்கன்னா அதே மாதிரி நம்ம டிக்டாக் போடணும், அதில் வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நிறையா கான்டாக்ட் அதில் வச்சுக்கிறது, ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு இடத்துக்கு போனோன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்பிளாக போனால் போதும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு இங்கே மன்றத்துக்கு வரேன், நம்ம 2-3 டைம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து காருக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சுட்டு வந்தோன்னா நம்ம பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க, நீ எங்கம்மா கிளம்பிட்டீங்கன்னு. ஒரு கல்யாணத்துக்குன்னா ஓகே, அது ஓரளவுக்காவது அது மேட்ச் ஆகுது. நான் மன்றத்துக்கு போகிறோங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் போய் மன்றத்தில் என்ன பண்ணும், இதை நான் சொல்லிக் கொடுக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி ஆகும். நம்ம இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு நம்ம போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் பாவனைகள் இருந்தால் மட்டும்தான் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்க்கை வந்து நம்மளுக்கு அமையும் இல்லைங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய உடை அந்த உடலுக்கு ஏற்ற பாகுபாடு, அதுக்கு தகுந்த மாதிரி உடை வடிவமைப்பை எடுத்துக்கலாமா தவிர அந்த இடத்துல போய் 4 பேர் முகம் சுளிக்கிற மாதிரி நம்மளுடைய ஆடை வந்து இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுதான் பேசிக் பண்பாடு, ஒழுக்கம். இப்போது நான் சொல்கிறேன், இப்போ ஒரு 5 இடத்துக்கு போகிறோம். நம்ம கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வளகாப்புக்கு ஒரு மாதிரியான உடை, ஒரு கண்டலன்ஸ் இறந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான உடை, ஒரு கல்யாணம்னா ஓரளவுக்கு. அதுலேயுமே இந்த மாதிரி பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா என்ன மாதிரி ஃபேமிலி, ரொம்ப ரிச்சான ஃபேமிலிக்கு போனால் ஓரளவுக்கு போவாங்க, ரொம்ப ஒரு மீடியமாக ரொம்ப சிரமப்படுற குடும்பம்னா ரொம்ப எளிமையாக போவாங்க. இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே போய் அந்த கல்யாண வீட்டு ஆளுகளை விட நம்ம ரொம்ப இதாக போயிடக்கூடாது, எந்த இடத்துல அவங்க மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறக்காக உடையணிந்த காலம்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இப்போ எதுக்காக எங்கே போகிறோங்கிறதே தெரியாமல் உடை நாகரிகம் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், அந்தளவுக்கு நம்மளுடைய உடைங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாமா தவிர நம்மளோட கேரக்டரோ ஒழுக்கமோ இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லனா, மணியையா எந்த இடத்துல பார்த்தாலும் அவரோட ஒயிட் அண்ட் ஒயிட், எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கிறாரு, அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு வருமா தவிர இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆடைகளையோ நம்மளுடைய மேக்கப்பையோ மாற்றிக்கிறதுனால ஒருத்தரோட கேரக்டரை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி காட்டவே முடியாது. அது வந்து நம்ம உள்ளே இருக்கிறது, அதுதான் வரும் எப்படி இருந்தாலும் இல்லைங்களா? அடுத்தது உடலுங்கிறது அழிஞ்சு போகக்கூடியது, இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தோன்னா இந்த உறவுகள்.
உடலுக்கு அடுத்தது, எனக்கு அடுத்தது நான் பழகிற என்னுடைய குடும்ப உறவுகள், அடுத்தது சமுதாய உறவுகள். இதெல்லாமே எப்படி நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் இந்த கதைகள்லாம் நான் சொன்னேன். எல்லாமே நம்மளோட நிரந்தரமாக வருதா அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு தான் வருது இல்லைங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அந்த குருமகான் நடத்தின அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறோம். அப்படியே நீங்கள் எல்லாம் பாவனையாக என் கூடவே வாங்க. ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே வந்து ஒரு மகான் உட்காந்து அந்த சீடர்களுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு கதை சொல்லி அவங்களுக்கு ஏதோ புரிய வைக்க நினைக்கிறாரு. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு அரசர் இருக்கார். அரசர் வந்து அப்போ அரசர் காலகட்டங்கள் எப்படின்னா, பக்கத்து நாட்டை போய் அங்கே போரிட்டு அந்த நாட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் கல்யாணம் ஆகாத பொண்ணு இளவரசி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள கூட கூட்டிகிட்டு வந்துக்கலாம். வந்து தான் கல்யாணம் பண்ணி தன்னோடைய அந்தப்புறத்தில் வச்சுக்குவார். 10 மனைவி கூட இருப்பாங்க ஒரு ராஜாவுக்கு. இது வந்து சங்க இலக்கிய காலங்களில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு இருந்தது. அதுக்கப்புறம் மன்னர்கள் ஆட்சி முறை வந்ததுக்கப்புறம் தான் நிறையா மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிற பழக்கங்கள் வந்து வந்தது. ஒவ்வொரு நாட்டை கைப்பற்றினாங்கன்னா அந்த நாட்டு ஊரில் இருந்து ஒரு பெண்ணை பிடிச்ச பெண் இருந்தால் கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு ராஜா வந்து 4 பெண்களை கூட்டிகிட்டு வந்து அந்த புறத்தில் வச்சுருந்துருக்காரு. முதல் மனைவி எப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்களாம். அந்த உலகத்திலே இப்படி ஒரு பெண் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு யாராவது அந்தப்புற வேலையாட்கள் பார்த்தாவே இப்படி ஒரு பேரலையான் வேலையை விட்டுட்டு அண்ணாந்து பார்ப்பாங்களாம். 2வது பெண் வந்து அவங்க அளவுக்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் அவங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது, ஈக்குவலாக அழகோடு இருப்பாங்களாம். எப்படி இந்த ராஜாவுக்கு மட்டும் இப்படி அழகான பொண்ணுங்க கிடைக்கிது அப்படின்னு பெண்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அழகாக இருப்பாங்களாம். 3வது பெண்ணும் அவங்களுக்கு போட்டியில் 3 பேரும் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்களாம். ராஜாவுக்கே இன்றைக்கி எந்த மனைவி கூட போய் அந்த புறத்தில் நேரம் செலவழிக்கணும், ஓடி ஆடி விளையாண்டெல்லாம் இருப்பாங்களாம். 4வது ஒரு மனைவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக பரிதாபமாக அப்படி ஒரு அழகில்லாமல் ரொம்ப வந்து அந்த வார்த்தை நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ரொம்ப ஒரு எப்படின்னா அழகில்லாத மாதிரி பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி அப்படி தோற்றம் இருக்குமா. அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் விருப்பப்பட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வரலையா. அந்த நாடு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைங்கும் போது அங்கே அவங்களால இருக்க முடியாது, அந்த நாட்டை கைப்பற்றிட்டோம், வேறு வழி இல்லைங்காட்டி அந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்துருக்கிறார். இவர் வந்து அந்த அம்மாவை சட்டையே பண்ணிக்க மாட்டாராம், அவருக்கு அரைப்பக்கம் கூட போக மாட்டாராம். ஆனால் அந்த அம்மாவோடைய அறையை தாண்டி அந்த 3 பெண்களுடைய அறைக்கு அரசர் போகும்போது அந்த அம்மா மனசு அவ்வளோ சங்கடப்படுமா. பாரு, நம்மளையும் தான் கூட்டிகிட்டு வந்தார், நான் என்ன பண்ணுறேன்னு கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வேணுங்க சாப்பிட, அவங்க தங்கறக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வேலையாட்கள் கொடுத்துருவாங்க, அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவர் கூட்டிகிட்டு வந்தார்ல, என்ன ஏது எப்படி இருக்கிறாங்கன்னு அன்பாக ஒரு வார்த்தை பேசணுன்னு தான் அவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் எந்த பேச்சுவார்த்தை, அவங்கள அதிகம் அந்த முகத்தை பார்க்குறக்கே அவங்க சங்கடப்படுறாராம், பார்க்கவே இல்லைன்னு வைங்க. இப்படியே காலங்கள் போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து ஒரு நாள் அந்த ராஜா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறக்குற தருவாயில் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு முனிவர் வந்து சொல்கிறாரு, இவங்க 4 மனைவிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தராவது உங்களுக்கு பதிலாக அவங்க உயிரை கொடுத்துட்டு உங்கள் கூட வர்றக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள் உயிரை நான் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மகான் சொல்கிறாரு. இவர் வந்து ரொம்ப அழகாக இருந்த அந்த முதல் மனைவி தானே ரொம்ப பிடிக்கும். முதல் எடுத்துன்னு அந்த ரூமுக்கு ஓடியே போகிறாரு. போய் இந்த மாதிரி என் கூட நீ வர்றையா, நான் இறந்தா என் கூட நீ வர்றேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா போதும், 2 பேர்த்தையும் அவர் உயிரை வந்து விட்டுருவார், நம்ம ரொம்ப நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு. அவங்க வந்து உங்கள் கூடலாம் நான் வர முடியாது, அப்படி நான் இறந்ததுக்கப்புறம் அவர் உயிர் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும், உங்கள் கூடலாம் நான் வரல, நீங்கள் இறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அரண்மனை இருக்குது, இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது, நான் கூட மகாராணியாக இருந்து நாட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இவருக்கு அப்படியே சடனாக தூக்கி வாரி போடுது. 2வது மனைவி அறைக்கு ஓடுன்னு ஓடுறாரு. அவரை கூப்பிட்டு, நீயாவது என் கூட வர்றையாமா, எனக்காக உன்னோட உயிரை தருவியா அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுக்கு தரணும், என்னோட குழந்தைங்க இளவரசி 2-3 இளவரசி இருக்காங்க, பையன் இருக்கிறாங்க, அதை யார் பார்த்துக்கிறது, நீங்கள் இறந்துட்டாலும் கூட பரவாயில்லைங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. 3வது மனைவியாவது சொல்ல மாட்டாங்களா. அவங்க 3வதாக வந்தவங்க ரொம்ப பிரியம் இவருக்கு. அவர்கிட்டையும் போய் கெஞ்சி அலற கொடுமையாயிட்டார். ஏன்னா அந்த 4வது மனைவி இவரை கன்சிடரே பண்ணல, அந்த அம்மா இருக்கிறதே இவர் நினச்சிக்கல. 3வது மனைவி ஒன்று தான் ஆப்ஷனுங்கிறத அவர்கிட்டையும் போய் கெஞ்சி கூத்தாடி கேட்குறாரு. முடியவே முடியாதுங்க, எனக்கு இன்னும் சின்ன வயசு, நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும், நான்லாம் உங்களுக்காக என் உயிரை தரவே முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அழுதுகிட்டே அந்த 4வது மனைவி அறையை கடந்து வர்றாங்க. அவருக்கு போகிற ஐடியா கூட வரல. அவங்க எட்டி பார்த்துட்டு மகாராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நின்று பாட்டு, ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டேன்னு, இந்த மாதிரி நடந்தது, யாருமே எனக்காக இது மாதிரி பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மகாராஜா, நானும் உங்கள் மனைவி தானே, என்னோட உயிரை நான் உங்களுக்காக கொடுக்குறேன், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதோட அந்த கதை முடியுது. அப்புறம் இந்த பசங்களுக்கு சீடர்களுக்கு புரியல, மகான் ஏன் இந்த கதையை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ மகான் சொல்கிறாரு, இப்போ அந்த முதல் மனைவின்னு சொன்னார் இல்லைங்களா, அதுதான் வந்து ஒரு மனிதன் தான் எடுத்த உடல், புரியுதுங்களா. அந்த உடலை வந்து அவன் எவ்வளோ மெனக்கெட்டு அழகுபடுத்திக்கிறான்.
ஆனால் அந்த உடல் அவன் கூட வருதா கடைசி வரைக்கும்? அது வந்து இறந்து 2-3 நாளே அது அழுக தொடங்கிடும் இல்லைங்களா? 2வது மனைவின்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவனோட 2வது மனைவி நான் கூட வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது வந்து யாருன்னா நம்மளுடைய குடும்ப உறவுகள். உறவுகள் அதாவது ஜென்ஸ் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப்னா அவங்களோட ஹஸ்பண்டு, பிள்ளைக, இது எல்லாமே 2வது மனைவின்னு சொன்னது. அவங்களும் ஒன்றும் கூட வரமாட்டாங்க. அது அந்த பாட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. 2வது மனைவி வரலின்ட்டாங்க. முதல் வந்து உடலும் கூட வரல, தன்னுடைய மனைவி கணவன் அவங்களுமே கூட வரல. 3வது மனைவின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது அக்கம் பக்கம் வீடு சுற்றத்தார், அக்கா தங்கச்சி, சகோதரி சகோதரன், தாய் மாமன், என்ன உறவாக இருக்கட்டும் அவங்களும் கூட வர முடியாது. 4வது அந்த ரொம்ப அசிங்கமாக பார்க்குறக்கு அகோரமாக ஒன்றுமே. ஆனால் இந்த 3 பேர்த்தையும் ராஜா எவ்வளோ அழகுபடுத்தினார், எவ்வளோ சந்தோஷப்படுத்தினார். நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம உடலை அழகுபடுத்திக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெடுறோம். 2வது நம்ம மனைவி கணவன் ஒன்று கேட்டுட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது அதை வாங்கி கொடுத்துட்றோம். நம்ம உறவுகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம அத்தனையும் இழந்து கூட அவங்கள சந்தோஷப்படுத்திடுறோம். 3வது நம்ம பேரன் பேத்திக, அக்கா தங்கச்சி, யார் என்ன கேட்டாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பேரன் பேத்திக கஷ்டப்படக்கூடாது, உறவுகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எத்தனை விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அவங்களுக்காக செய்கிறோம். எதுவுமே கூட வரல. 4வது ஒன்று, அந்த ராஜா கண்டுக்காத ஒரு மனைவி இருந்தாங்க இல்லையா, என்னன்னு கூட எட்டி பார்க்காத மனைவி, அழகுபடுத்தாத மனைவி, தன் மனைவியோட சந்தோஷத்தை வந்து எந்த விதத்துலேயும் என்னன்னு கூட பார்க்காம இருந்தார் இல்லைங்களா. அந்த 4வது மனைவியாக இருக்கிறது யார் தெரியுமா, நம்மளுடைய ஆன்மா. நம்மளுடைய ஆன்மா அந்த ராஜாவுடைய ஆன்மானாலும் ஒன்று தான், நம்மளுடைய ஆன்மானாலும் ஒன்று தான். ஏன்னா அவங்க யாரும் வரலனாலும் அந்த ராஜா இறந்ததுக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் அந்த ராஜாவோட பதிவை தாங்கி இந்த பிரபஞ்சத்தில் நிற்கக்கூடிய நிரந்தரமான உறவு எது அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆன்மா தான். அது ராஜாவுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் பொது. ஆனால் நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறோம், இந்த 3 விஷயத்துக்கு காட்டுற நம்ம அந்த அக்கறையை, ஒரு சந்தோஷத்தை ஆன்மாவுக்கு காட்டுறோமா? அந்த ஆன்மா ஒவ்வொரு மனிதனும், இது ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சியிலையும் சொல்கிறாங்க, மெஞ்ஞானமும் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் வந்து எப்பப்போவெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு, எப்பப்போவெல்லாம் சந்தோஷப்பட்டு, எப்பப்போவெல்லாம் தன்னை மறந்து தன்னுடைய உடல் தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறானோ, தன்னுடைய சொந்த பந்த தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறானோ, அப்போ ஆன்மா வந்து உள்ள குமுறி குமுறி அழுகுமாமா. ஏண்டா உனக்கு அறிவு கட்டவனே, என்னைய கொஞ்சமாவது கவனிடா, நிரந்தரமில்லாத பொருளையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறியா, அது மேலேயே கவனம் செலுத்துறியே, என்னை கொஞ்சம் உள்ளே எட்டிப்பாரு, என்னை கொஞ்சம் உள்ளே எட்டிப்பாரு, என்னை கொஞ்சம் உள்ளே எட்டிப்பாருன்னு அப்படி கதறுமாமா. ஆனால் ஆன்மா கதறது நம்மளுக்கு கேட்காதான். யாருக்கு மட்டும் கேட்கும் அப்படின்னா, முற்றும் திறந்த முனிவர்கள், எனி டைமும் ஆன்மா கூடையே லிங்க்லேயே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆன்மாவினுடைய குரல் வந்து கேட்குமா. நம்மளுக்கு ஏன் கேட்கல அப்படின்னா, நம்மளுடைய காது செவிப்பறைகளை வந்து நம்மளுடைய ஆசை, ஆணவம், கண்மம், மாயை, அத்தனை உலக விஷயங்கள் அனைத்தும் நம்ம காதை வந்து மூடி வச்சுக்கிச்சான் மேலே. அப்போ என்னாகும், உள்ளே நம்ம அதையெல்லாம் விட்டு வெளியில் வந்து உள்ள கருமையத்துக்குள்ளே போய் நம்ம மனசுக்குள்ளே போய் ஆழ்மனம்ங்கிறதும் கருமையமும் ஒன்று தான் இல்லைங்களா. அதுக்குள்ளே எப்பப்போ போய் நம்ம எட்டி பார்க்குறோமோ அப்போ தான் நம்மளுடைய ஆன்மா என்ன சொல்லுதுங்கிறதையே நம்ம கேட்க முடியுமா. இவ்வளோ காலம் என்னைக்காவது நம்ம ஆன்மாவை சந்தோஷப்படுத்தணும், நம்ம ஆன்மாவை அழகுபடுத்தணும்னு நினச்சிருப்போமா? இப்போ ஒரு சாரீ போட்டால் அதுக்கு மேட்சாக தோடு, அதே கலரில் நெக்லஸ், அதே கலரில் பூவு, அதே கலரில் நம்மளை ஜோடனை பண்ணிக்கிறோமே. நம்ம ஆன்மா இப்போ என்னத்தை தேடுது, நம்ம ஆன்மா இப்போ எதை ஆசைப்படுதுன்னு என்னைக்காவது நம்ம உள்ள நோக்கி பார்த்தா மட்டும்தான் நம்ம ஆன்மாவை சந்தோஷப்படுத்த முடியுமா. இதையெல்லாம் சொல்லிடுறார் அந்த சீடர்களுக்கு. இதுக்கு அடுத்தது இது எதுக்காக சொன்னார் என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த ஒரு சீடர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறான். சரிங்க குருவே, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்து இந்த ஆன்மாவை இனிமேல் சந்தோஷப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்களும் இறந்துடுறோம், எங்கள் ஆன்மாவும் என்ன பண்ணும்? நம்ம அருத்தந்தை சொன்ன மாதிரி தான். அருத்தந்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய பொருட்கள், அதாவது வாழ்க்கை சுகபோக பொருட்கள் மிக மிக என்னாகும் அப்படின்னா நிம்மதி கெடுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய உறவுகளை நம்ம அதிகப்படுத்திக்க நம்மளோட சுதந்திரம் கெடும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதையெல்லாம் எப்படி, அதுக்குன்னு இதெல்லாம் வேண்டாமா? வேணும். உறவுகள் இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியும்? எப்படி இருக்கணும்னா, தாமரை இலை தண்ணீர் மாதிரி பட்டும் படாமல். அந்த கதையில் அந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னா, கல்யாணம் ஆகுது, மருமக வர்றா, மகன் வந்து அம்மா நான் தனி குடித்தனம் போகிறேன், வாழ்க வளமுடன், போய் சந்தோஷமாக நீங்கள் தனியாக இருந்துருங்க. இப்போ எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்களே கொண்டு போய் வச்சிட்றாங்க, நீ பாட்டுக்கு இருந்துக்கோ, நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், நோம்பி நொடினா பார்த்துக்கலாம், என்றைக்கும் சந்தோஷமாக அந்த அட்டாச்மெண்ட்டோடு இருந்துக்கலாம்.
அட்டாச்டு வித் டிட்டாச்மெண்ட். எந்த இடத்துல அட்டாச், எந்த இடத்துல டிட்டாச், அதை வந்து நம்ம அளவாக வச்சுக்கிட்டோன்னா லைஃப் லாங் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்க போகிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கிறான், சரி நீங்கள் உறவுகளை வந்து இந்த அளவுக்கு வச்சுக்க சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியுது. சமுதாயத்தில் உறவுகள் வேண்டாமா அப்படின்னா வேணும். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் தான் பிறந்து சமுதாயம் தான் நம்மளுக்கு இத்தனையும் கொடுத்துருக்குது. அதுக்கு திரும்பி நம்ம அந்த கடனை செய்யணும் இல்லையா. அப்போ செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், அந்த ஒரு பாட்டில் வந்து அருட்தந்தையை சொல்லியிருப்பாங்க, உருவாகி உடல் வளர்த்து வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து ஆளாக்கி என்னை இன்றும் எனக்கு உணவு உடை இருப்பிடம் தந்து வாழ்வதற்கென்னை நெறிப்படுத்திய சமுதாயம் தனக்கு என் சக்தி தகுந்தபடி பயன்படுத்துகிறேன் என்ற நிஷ்காமிய கர்மமே பேரறமாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நிஷ்காமிய கர்மம் அப்படின்னா என்னென்னா, இந்த என்னைய வாழ வச்ச அந்த சமுதாயத்துக்கு நிஷ்காமியம்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருப்பி நான் என்ன செய்ய போகிறேங்கிறது தான் பேரறம். அதுதான் நிஷ்காமிய கர்மம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா எனக்கு சமுதாய உறவுகள் தேவையில்லையா அப்படின்னா தேவை தான். அது எப்போ புரியுமாமா ஒரு மனிதனுக்கு? அந்த உறவனுடைய அருமை எப்படி தெரியும்னா நம்ம கண்டுபிடிக்கலான்னா, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் எவ்வளோ உறவுகள் சம்பாரிச்சான்னு தெரியுமாமா. இறந்த அந்த வீட்டுக்கு வருவாங்க இல்லையா கூட்டம், அதை வச்சு தான் அந்த மனிதன் எப்படி ஒரு வாழ்க்கை நடத்தியிருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா. இப்போ ஒரு தெருவில் இறந்துடுறாங்கன்னு இங்கே ஒரு பெரியவர் 95 வயசு, அந்த கூட்டமே அத்தனை பேர் வந்தால் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா வர்றவங்க, இப்படி ஒரு மனுஷன்ப்பா இப்படி வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடைசி நாளில். அதுதான் ஒரு வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம். வாழும்போது முகஸ்துதி பாடுறது வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அடையாளமே இல்லை. ஏன்னா நம்மளை வந்து இப்போ வாழ்கிற காலகட்டங்களில் உறவுகள் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தாலுமே அதில் ஒரு சுயநலம் எதில் இருக்குது அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக தான் பழகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதை நம்ம யாரையும் தப்பு சொல்ல வரல. இன்றைய பழங்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொருட்களை பயன்படுத்துவாங்களாம். இப்போ வந்து மனிதர்களை பயன்படுத்திக்கிறாங்க, பொருட்களை பத்திரப்படுத்திக்கிறாங்க. ஒரு காரு ஒரு பங்களானா பத்திரமா வச்சுக்கிறாங்க, உறவுகளை வந்து பயன்படுத்திட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்தி வீசிடுறாங்க. அதுதான் இன்றைய காலகட்டங்களில் நடக்குது. அதுக்காக உறவே வேண்டாமானா உறவும் வேணும். எப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட்டோட அளவாக வச்சுக்கிட்டு வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ உறவை நம்ம சம்பாரித்து வைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். சரிங்க குருவே, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உறவுகளையும் அளவாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி தினமுமே எங்களோட ஆன்மாவை நாங்கள் அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு ஆன்மா ஒரு உடலை விட்டு அது வெளியில் போகுது, அந்த ஆன்மா வந்து அது அழகுபடுத்தப்பட்டு தான் அந்த ஆன்மா எப்படி இருக்குதுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு அந்த பையன் கேட்குறான். இது கரெக்டான கொஸ்டின் தானே. நம்ம வாழும்போது இப்போ நான் ஆன்மாவுக்காகவும் சேர்த்து வாழ ஆரம்பிச்சிட்றேன். தினம் வந்து நான் ஆன்மாவும் சந்தோஷமாக இருக்குதான்னு தினம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்றேன். அதை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? எதாக இருந்தாலும் நம்ம ஆளுக நம்மளாகட்டும் ஒரு ப்ரூஃப் காட்டினா தானே நம்ம நம்புவோம். அதுமாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஆராய்ச்சி பண்ணால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஆராய்ச்சி பண்ணால் ஒத்துக்க மாட்டோம். வெளிநாட்டுக்காரன் ஃபாரின்காரன் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஃபாரின்லேயே இந்த மருந்தை வந்து ஓகே பண்ணிட்டாங்க, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, ஆய்வில் ஓகே பண்ணியிருக்கிறாங்கன்னா தான் நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம இது மேலே நம்மளுக்கே அவ்வளோ நம்பிக்கை இல்லைங்களா. வெளிநாட்டுக்காரங்க சொன்னால் தான் நம்ம நம்புகிறோம். அந்த மாதிரி எந்த விஷயத்தில் வந்து இதை நாங்கள் நம்புறது, அந்த ஆன்மா சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, எந்த ஒரு ஆன்மா வாழும் காலத்திலேயே தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிட்டு பிறருக்காக வாழ்ந்திருக்குதோ அந்த ஆன்மா இறந்ததுக்கு அப்புறமும் அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அதனுடைய அறிவு செயல்பாட்டுக்கு வரும், அதுக்கு உணர்ச்சி இருக்கும். அதுதான் உண்மையான சந்தோஷமான ஆன்மான்னு சொல்கிறாரு. சரி, இப்போ எனக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இறந்து போயிடுறாருன்னு வைங்க, அந்த ஆன்மா இப்போ எந்த இடத்துல இருக்குது, அந்த ஆன்மா அறிவோடு இயங்குதா, அந்த ஆன்மாவுக்கு உணர்ச்சி இருக்குதான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தாதானே அது உண்மை பொய்ங்கிறதாவது எனக்கு தெரியும் இல்லைங்களா. அதை திரும்பி இன்னொரு மாணவர் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த காலகட்டங்கள் வரைக்கும், அதாவது இந்த உலகம் தோன்றி இந்த நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த மகான்களை ஒரு 4 பேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ காமராஜர் எடுத்துக்கிட்டோன்னா 12,000 பள்ளிகளை திறந்தார் ஓகேங்களா. அன்னை தெரசாவோட தொண்டு நிறுவனம் வந்து 136 நாடுகளுக்கு மேலே தொண்டு நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்குது. விவேகானந்தரோட தொண்டு மையங்கள், அவருடைய அந்த ஸ்பீச்சு, அவருடைய சிந்தனை உரைகள் எல்லாமே 140 நாடுகளுக்கு மேலே அவருடைய மையங்கள் இருந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, ஏகப்பட்ட அந்த அதை பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அணு ஆராய்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய சகாப்தமாக இருந்து அதை கண்டுபிடிச்சார் இல்லைங்களா. அது போக ஊனமுற்றவங்களுக்கு செயற்கைக்கால் வேணுங்கிறவங்களுக்கு வெயிட்லெஸ்ஸான செயற்கைக்காலை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போனார். அப்புறம் வள்ளலார் என்ன பண்ணினார்னா, ஒரு நேர உணவு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் உணவு கொடுக்கறதா ஆரம்பித்து
இன்றளவுலையும் தினசரி 3 வேளைக்கும் அடுப்பு அவர் ஏற்றி வச்ச அடுப்பு இன்னமும் அணையாத அளவுக்கு இன்னும் போயிட்டுருக்குது அப்படின்னா அதுதான் தன்னைத்தானே சந்தோஷப்படுத்தி கொண்ட ஆன்மா. அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க இறந்தாலுமே இந்த உலகம் உள்ள வரைக்கும் அந்த ஆன்மாவினுடைய பெயர் மக்கள் மத்தியில் நிலச்சிருக்கும். அதுதான் அழியாத ஆன்மா, உணர்ச்சி உள்ள ஆன்மா, அறிவை இன்றளவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆன்மா அப்படின்னு அந்த குரு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் என்றைக்குமே அழிவுங்கிறதே இல்லையா. எப்படின்னா, அந்த பிரபஞ்ச காலத்தில் அந்த ஆன்மாக்கள் இருக்கும். அதுக்கு அந்த இன்னொரு மாணவன் எந்திரிச்சு கேட்குறான், சரி இப்போ அது நடக்குது, ஆனால் அதே ஆன்மா இந்த செயலுக்கு காரணம்னு இப்போ எப்படி சொல்ல முடியும்? இப்போ 12,000 பள்ளிகளாக இருக்குது. இப்போ ஏகப்பட்ட பள்ளி, வீதிக்கு 10 பள்ளி வந்துருச்சு. இன்னும் 12,000 பள்ளிகள் இப்போ இல்லை. இப்போ லட்சக்கணக்கான மேலே பள்ளிகள் வந்துருச்சு. ஆனால் இப்போ காமராஜருடைய ஆன்மா தான் இதை பண்ணுதுன்னு நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு அந்த மாணவன் கேட்குறான். ஆனால் அதுக்கு அந்த குருமகான் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, அந்த காமராஜருடைய ஆன்மா அந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அந்த ஆன்மா இன்னும் அறிவோடையும் உணர்ச்சியோடையும் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அதை எப்படி இப்போ நீ டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி எண்ணம் இந்த ஊரில் ஒரு மனிதனுக்கு இருந்திருக்கும் இல்லையா. நான் ஒரு பள்ளியை திறக்கணும், என்னோட அப்பா ஒரு பள்ளியை திறக்கணும்னு ஆசைப்பட்டார், நான் ஒரு பள்ளியை திறக்கணும்னு நினச்சிருப்பார் இல்லையா. அந்த ஆன்மா கூட சேர்ந்து அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னா அந்த காமராஜருடைய ஆன்மா. அந்த மாதிரி மகான்களுடைய ஆன்மாலாம் ஒரு கூட்டாக சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய தொண்டு நிறுவனங்களையும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஏற்படுத்த முடியும். அவங்களோட ஆசீர்வாதமும் அந்த ஆன்மாவினுடைய தாக்கம் இல்லாமல் தனி ஒரு மனிதன் இவ்வளோ சாதனைகளை செய்யவே முடியாதான். அதுதான் நல்ல ஒரு ஆன்மாவினுடைய செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, நம்மளுடைய உயிர் இருக்கு இல்லைங்களா, இப்போ உயிர் இயங்குற வரைக்கும் இந்த உடல் முழுவதும் உயிர் சுற்றிக்கிட்டு இருக்குதுல்ல, அதோட பதிவு எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா கருமையத்தில் தானே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இறந்ததுக்கப்புறம் நம்ம அந்த உயிர் சக்தி உடம்பை விட்டு வெளியேறுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பதிவை பொறுத்த வரைக்கும் உடல்லேருந்து கீழ் வழியாகவும், நம்மளுடைய பதிவு பாவப்பதிவோட புண்ணிய பதிவு அதிகமாக இருந்தால் துரியம் வழியாகவும் நம்மளுடைய உயிர் வெளியேறும். அந்த உயிர் வெளியேறும்போது நம்மளுடைய பதிவுகள் கருமைய பதிவும் சேர்ந்து வெளியேறதா சொல்கிறாங்க. அந்த அலை இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆன்மா. அது ஒரு பொருளோ வடிவமோ அதுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. இறைநிலைக்கு எப்படி ஒரு துகள்லேருந்து இறைநிலை ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளிலேருந்து வெளியேற ஒரு உயிர் துகள் வெறும் உயிர் துகள் வெளியேறுனா அது ஜீவகாந்தமாக வான்காந்தத்தில் கலந்துருது. அந்த உயிர் துகளோட நம்மளுடைய ஆன்மா பதிவும் சேர்ந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா அதுதான் ஆன்மா. உயிர் துகள்கள் மொத்தமாக சேர்ந்து, இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம இங்கே துரியதவம் பண்ணும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த குண்டலினி சக்தியும் உச்சந்தலையில் இருக்கிறதா நம்ம பாவனை பண்ணுறோம் இல்லையா. எதுக்காக இது இறைவனுடைய நுழைவாயில்னு சொன்னாங்கன்னா, இந்த துரியதவம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு என்னாகும் அப்படின்னா, ஒருத்தர் 95 வருஷம் கழிச்சு இறக்குறாரு அப்படின்னா நம்மளுடைய உயிர் இந்த யூரின் துவாரம் மூலமாகவோ மோசன் துவாரம் மூலமோ போகாமல் குண்டலினி சக்தி டக்குன்னு அதை திரட்டி நம்மளுடைய மூலாதாரம் வழியாக கொண்டு துரியத்துக்கு வந்துடும். ஆன் த ஸ்பாட் அந்த உயிர் மேலே போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த பாதையை நம்ம இப்போ இருந்தே துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம்னு பழக்கி வச்சிடறோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போகிறக்கும் 4 தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் நம்ம கண்ணை மூடிட்டு விட்டால் கூட வண்டி போய் அங்கே ரீச் ஆயிரும். அந்த உயிர் நம்ம செஞ்ச பாவ பதிவுக்கு தகுந்த மாதிரி சந்திரனில் நிற்கணுமா, சூரியனில் நிற்கணுமா, பேரியக்கத்துக்கு மண்டலத்துக்கு போகணுமா, டக்குன்னு அதுவே அது இடத்த போய் ரீச் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே அது பழக்கி வச்சுருக்குறோம். ஆன்மாங்கிறது என்னென்னா நம்ம உயிரினுடைய பதிவுன்னு சொல்லலாம். உயிரில் தேங்கியிருக்கிற பதிவு எங்கே இருக்குன்னா கருமையத்தில் இருக்கும். எந்த டைம் அந்த மனிதனோட உயிர் கருமையத்திலிருந்து பிரிஞ்சு வெளியே போகுதோ, வெறும் உயிர் துகள் மட்டும் போகாமல் கருமைய பதிவையும் சேர்த்து எடுத்து வெளியில் போகிறது தான் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆன்மான்னு இவ்வளோ நேரம் சொல்கிற இல்லைங்களா, அந்த ஆன்மா சுத்தமான ஆன்மாவாக இருந்து அந்த ஆன்மாவோட பிறருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிறது புரியுங்களா, எல்லா ஆன்மாவும் அந்த நிலைக்கு வர முடியாது. ஒரு சிலது குளத்துக்கரையில் தவிட்டு இருக்கும், ஒரு சிலது ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும். ஒரு பாவப்பதிவு கழியலைன்னா அதே மாதிரி கேரக்டர் இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணையோ தேடி பேய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்குங்கிறாங்க. அதனால தான் பேயின்னு ஒரு வார்த்தையே வந்ததுன்னு சொல்கிறாங்க. எத்தனை ஆன்மா பூமியை விட்டே போக முடியாமல் பரிதவிச்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறது, பிரபஞ்ச களத்தில் கலந்துருக்கிற ஆன்மாவாக நம்ம ஆன்மா வரணும் அப்படின்னா தினந்தோறும் நம்ம உடலை மட்டும் அழகுபடுத்தி பத்தாது, நம்ம ஆன்மாவை அழகுபடுத்தணும். ஓகேங்களா. இப்போ ஆன்மாவை அழகுபடுத்துறதுக்கான நம்மளோட பயிற்சிக்கு வருவோம். பயிற்சி என்னன்னு பார்த்தோன்னா,
தவம் பண்ணிவிட்டு நம்ம தற்சோதனை பண்ணுறோம். மகரிஷி ஏன் தவத்தை கொடுத்துட்டு தற்சோதனை கொடுத்தாருன்னா, தவம் பண்ணி அந்த அமைதியான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் நம்மகிட்ட என்ன குறை இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியும். அந்த குறை வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த குறையை எப்படி சரி செய்கிறோங்கிற ஐடியா கண்டுபிடிக்கிறோம். அந்த சரி செய்தபடி வாழ்ந்து காட்டணும். அதுதான் தற்சோதனை இல்லைங்களா? இப்போது நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது தோணுச்சு. எப்படின்னா, சரி மகரிஷி இந்த எண்ணம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாரே, அதில் இந்த ஆன்மாவை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்கேயாவது இருக்குமா? நான் 2 நாளாக போட்டு தேடுன்னு. ஏன்னா நம்ம எதை போய் தேடினாலும் வேதாத்திரியம் அங்கே இல்லைன்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. வேதாத்திரியம் இல்லாத இடமே இல்லை. அவர் பாருங்கள், அது எப்படி யோசித்து அந்த எண்ணம் ஆராய்தல் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா, எண்ணம் மேலே காரணம் அந்த நம்ம படிவம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா? எண்ணம் எழறக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, தேவை, பழக்கம், சூழல், அப்புறம் இன்னொன்று என்னமோ ஒரு பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இந்த 7 காரணங்களால் எண்ணம் வருது அப்படின்னா, மற்ற எல்லா அகத்தாய்வுக்கும் பேஸாக எண்ணம் ஆராய்தல் தானே கொடுத்துருக்குறாரு. ஃபஸ்ட்டே எண்ணத்தை ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னா ஆசை சீரமைச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் கவலையும் ஒழிச்சிக்கலாம், அப்படியே படிப்படியாக நம்ம வந்துக்கலாங்கிறக்காக தான் எண்ணத்தை வந்து முதல்ல கொண்டு வந்தார். இப்போது இந்த எண்ணம் ஆராய்தல் அட்டவணையை வச்சு நம்மளுடைய ஆன்மாவை எப்படியாவது நம்ம தினம் சந்தோஷப்படுத்திக்கிறது இது எந்த இடத்துல இருக்குது, நம்ம தற்சோதனை பண்ணும்போது இதை ஒரு பாயிண்ட் தினம் நம்ம செக் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தோன்னா எப்படி பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அந்த கருவமைப்பு, தெய்வீகம்னு 2 காலம் கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா? அது சம்மந்தமாக என்ன எண்ணம் தோன்றுனாலும் அது ஆன்மா சம்மந்தப்பட்ட எண்ணம் தான். நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். அது சம்மந்தப்பட்டது எதை யோசித்தாலும் அது ஆன்மா சம்மந்தப்பட்ட எண்ணமாக தான் இருக்கும். ஆமாம். இப்போ வந்து தெய்வீக எண்ணம்னு ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கோயிலை வந்து புனரமைக்கணும். இந்த கோயில் வந்து ரொம்ப காலமாக கட்டடம் பாழடைஞ்சு கிடக்குது, அதை சரி பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் எப்படி என்னோட முடிஞ்சிருமா? அது ஆன்மாவிலையும் போயிருந்தானே அதோட பதிவு சேருது. அப்போ அந்த ஆன்மா சந்தோஷப்படுமா, சந்தோஷப்படாதா? இன்னொன்று என்ன நான் யோசிக்கிறோன்னா, அந்த போய் பதியுது, ஆனால் அது போய் சேர இடம் எனக்கு மட்டும் சந்தோஷத்தை தரக்கூடாது. ஒரு 5 பேர்த்துலேருந்து 5000 பேர்த்துலேருந்து இந்த உலக மக்கள் வரைக்கும் வந்து சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இப்போ நான் சொன்னேன்ல, மகான்கள் நிறைய பேர் அவங்களாம் தன்னை மட்டுமா சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்க, தன்னோட ஆன்மாவுக்காகவே எத்தனையும் செஞ்சுக்கிட்டாங்க இல்லை இல்லையா? அப்போது ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயிலை நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அந்த ஏரியா மக்களுக்கே அது போய் சேருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இறைவனுடைய எண்ணம், தெய்வீக எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணம் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துது. கரெக்டு தானே? அதே மாதிரி கருவமைப்பிலிருந்து ஒரு எண்ணம், ஏதாவது முன்னோர்கள் இருந்தாங்க, இப்போ காமராஜரோட பேரன் அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க, வேறு யாரோட ஒரு நல்ல ஒரு ஆன்மாவோடைய பேரனோ பேத்திகளோ ஒரு நல்ல எண்ணம் செஞ்சாங்க, அவங்க கருமையை தூண்டுதலாக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அந்த எண்ணம் ஆராய்தல்லையே ஆன்மாவுக்கான தூய்மையும் அடங்கி இருக்குது. இதில் இன்னொன்று பாருங்கள், எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் நன்மையா தீமையா? ஆசை சிரமத்தில் ஒரு ஆசை வருது, நம்மளால் இதை நிறைவேற்ற முடியுமா, இதனுடைய விளைவு நன்மையா தீமையான்னு நம்ம எல்லாத்துலேயும் ஒரு காலம் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதில் எனக்கு தோணுச்சு, அதில் வந்து நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணுறோம், தற்சோதனை லிஸ்ட்டு ஃபில் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. மனப்பாடம் ஆகிட்டோம், மனசுக்குள்ளேயே அந்த கட்டம் போடுறோம், டிக் மட்டும் பண்ணிக்கிறோன்னு வைங்க. ஆனால் அந்த தற்சோதனையில் கூட நம்ம எதை முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம்? என்னோட சந்தோஷம், என்னோட நன்மை தீமை தானே நம்ம டிக் பண்ணுறோம். இந்த எண்ணம் வருது, இது எனக்கு நன்மையா தீமையா? நன்மை, டிக் பண்ணிக்கோ, செஞ்சுக்கலாம், ஓகே. இந்த ஆசை வருது, நன்மையா நன்மை, டிக் பண்ணிக்கோ, செஞ்சுக்கலான்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த இடத்துல கூட தினமும் தற்சோதனை பண்ணும்போது நம்ம ஆன்மாவையும் சந்தோஷப்படுத்திக்கலாம், ஆன்மாவையும் அழகுபடுத்திக்கலாம். அந்த ராஜா எப்படி 4வது மனைவி கண்டுக்கவே இல்லை, அந்த மாதிரி நம்ம ஆன்மாவையே கண்டுக்கிறது இல்லை தினமும். அது ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, தினம் தற்சோதனை பண்ணும்போது நன்மைன்னு டிக் பண்ணுறோமில்ல, ஒரு எண்ணம் வருது நன்மைன்னு, அந்த டிக் பண்ணுற இடத்துல எனக்கு மட்டும் நன்மை இல்லை, இதை நான் செஞ்சதுனால இன்றைக்கி 10 பேர்த்துக்கு நன்மை, இன்றைக்கி ஒரு காரியம் நான் செஞ்சேன் இதில் 20 பேர்த்துக்கு நன்மை, நாளடைவில் இன்றைக்கி ஒன்று நான் செஞ்சேன் இன்றைக்கி இதனால் 50 பேர்த்துக்கு நன்மைன்னு டிக் பண்ண ஆரம்பித்தோம்னா வைங்க, நம்ம ஆன்மா ஏதாவது ஒரு இடத்துல சங்கடப்படுமா, அழுகுமா? அது நம்மளை விட அது எவ்வளோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ என்னாகுது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய உடல், சுற்றம், நம்ம குடும்பத்தார், நம்மளுடைய உறவினர்கள், இவங்கள மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா பத்தாது. தினந்தோறும் நம்ம ஆன்மாவுக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம ஆன்மாவையும் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சு அதை தூய்மையாக வச்சுக்கிறோமோ. இப்போ சொல்லுவாங்க, உடல் தூய்மை நீரினால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் சொல்லப்படும் சொல்லுவாங்க. வாய்மையினால தான் நம்மளோட அகத்தினுடைய தூய்மை இருக்கும். அந்த மாதிரி ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா தினந்தோறும் அந்த ஆன்மாவை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆன்மாவுக்கு என்ன கொடுக்குறோம், இதை செஞ்சால் ஆன்மா சந்தோஷப்படுமா, ஆன்மா நல்லா தான் இருக்குதா அப்படின்னு ஆன்மாவையும் தற்சோதனை பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான்
நம்மளுடைய ஆன்மா சந்தோஷமாக இருக்கும். இதை ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன் பாருங்கள். அப்படி ஆன்மா சந்தோஷமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன தெரியுங்களா கிடைக்கும்? இது ஒரு மகான் சொன்னதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன். நம்மளுடைய ஆன்மா இப்போ நான் சொன்ன மாதிரி மகான்கள் மாதிரி நம்மளுடைய ஆன்மாவும் சுத்தமாக இருந்து உணர்ச்சிகளோடையும் அறிவோடையும் ஆன்மா செயல்பட ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அதுக்கு என்ன தெரியுமா பேர்? ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்திங்கிற நிலையை நம்ம அடைவோம். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியை ஒரு ஆன்மா அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னா, அந்த ஆன்மா தான் இருக்கிற இடத்துல இருந்து தான் என்ன செய்ய நினைக்குதோ அதை இன்னொருத்தர் ரூபமாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த கோலை செஞ்சு முடிச்சிடும், செஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு என்ன மற்ற ஆன்மாக்களுக்கும் அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மனிதனாக இருக்கும்போது என்னோடய அறிவு வேலை செஞ்சிட்ருக்குதா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் 6வது அறிவு வேலை செய்யுதா, உணர்ச்சியோடையே இருக்கிறோமா எந்நேரமோ, ஒருத்தர் கில்லுனா கூட நம்மளுக்கு தெரியுது, ஏதாவது சொன்னால் நம்மளுக்கு டக்குன்னு அந்த உணர்வு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி எனி டைமும் அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு உணர்வும் அறிவோடையும் இயங்கிக்கிட்டே இருக்குமாம்மா அந்த ஆன்மா எனி டைமும். அந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாதான். எவ்வளோ இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாதான், அழிவில்லை. அதுக்கப்புறம் ஆன்மா சிறைப்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு ஆன்மாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக சிறைப்படுத்திட முடியும். ஏதோ ஒரு மந்திரங்கள் மூலமாகவோ இல்லது ஒரு ஆன்மாவை பிடிச்சி வச்சோ ஏதாவது பண்ணுறக்கு அந்த மாதிரி நிறையா வெளிநாடுகள்லாம் அந்த ஆவிகளை கொண்டு வந்து பேச வைக்கிறது, அதெல்லாம் நம்ம ஊரில் தான் கம்மி. வெளிநாட்டில் பார்த்தாங்க ஒரு இறந்த ஆன்மாவை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அது எப்படி இறந்துச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது, அது சயின்டிஃபிக்காக. அந்த மாதிரி ஒரு ஆன்மாவை எப்படிப்பட்ட ஒரு வயப்படுத்தியும் சிறைப்படுத்தி வைக்க முடியாதான். எந்த மாதிரி ஆன்மாவைனா, இந்த ஜீவ ஐக்கிய முக்தி ஆகிறாங்க இல்லையா, அந்த ஆன்மாவை யாரையுமே சிறைப்படுத்த முடியவே முடியாதான். எப்படிப்பட்ட சித்தர்கள் யாருனாலையுமே அந்த ஆன்மாவை அடக்கி வைக்க முடியாதான். இந்த அளவுக்கு அந்த ஆன்மா எப்படி இந்த மாதிரி ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலைக்கு ஒரு ஆன்மா வரணும் அப்படின்னா, அது கடைசியில் வந்துடாது. வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த உடலை விட்டு உயிர் போய் ஆன்மா நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல்ல இருந்தே அது போயிடுது. அதுக்கப்புறம் அந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் டிட்டாச்மெண்ட் ஆயிடுது. இந்த உடல்லேருந்து இது போச்சுன்னு அந்த உயிருக்கும் தெரியாது, அந்த ஆன்மாவுக்கும் அந்த உடலை பற்றியெல்லாம் எந்த இதுவும் தெரியாது. இது நார்மல் ஆன்மாவுடைய கணக்கு. இதுவே இந்த ஜீவ ஐக்கிய முக்தியில் வர ஆன்மாக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தோ, அந்த உலக மக்கள் எப்படி அத்தனை இதுவும் அந்த ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம ஆன்மாலாம் சாதாரண மக்களுடைய ஆன்மா வெளியில் போயிடுச்சுன்னு வைங்க, நம்ம சொந்த பந்தம் யாருன்னு கூட தெரியாதான். ஆனால் அவங்க படத்தை வச்சு கும்பிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு 16 நாள் அந்த வீட்டை அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்குமா, அதுக்கப்புறம் அது எங்கெங்கே போய் ஐக்கியமாகணுமோ அந்த இடத்துல போய் அது நிறைவாயிரும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி மகான்களுக்கும் ஐக்கிய முக்தி அடைகிற ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் எந்த நேரத்தில் பாசிட்டிவோ இப்போ இருக்கிற ப்ரெசன்டிவோ எதிர்காலத்தையோ ஜட்ஜ் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய அந்த அறிவும் உணர்ச்சியும் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஜீவ ஐக்கிய முக்தி அடைஞ்ச ஆன்மாக்களுக்கு தான் இருக்குமா. அந்த மாதிரி இப்போ நம்ம மகான்லாம் அப்படி பிரபஞ்சத்தில் கலந்துருக்கிறதுனால தானே அவரே இல்லாட்டி கூட நம்மளுடைய அமைப்புகளை இந்த அளவுக்கு நம்ம வளர்த்திட்டு வர முடியுது இல்லைங்களா. ஏகப்பட்டது. இப்போ வள்ளலார் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதியில் தான் அவரை வழிபடுறாங்க. ஒரு இருட்டு அறைக்குள்ளே ஜோதி மட்டும் எரிஞ்சிட்ருக்கும், அவரோட உருவப்படமோ எதுவும் வச்சு பண்ண மாட்டாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன நினைவு வரும்னா, ஒரு சுத்தவெளி. இப்போ சுத்தவெளிக்குள்ளே எந்த அசைவும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் சுத்தவெளிக்குள்ளே ஒரு ஆன்மா இருந்ததுன்னா ஆன்மாவுக்கு அசைவு இருக்கான். யோசிச்சு பாருங்கள். அந்த சுத்தவெளிக்குள்ள ஒரு ஆன்மா போகுதுன்னா அந்த ஆன்மா எப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவாக இருக்கணும். ஆனால் அதுக்குள்ளே போகிற அளவுக்கு இருந்துமே நான் பிரபஞ்ச களத்தில் இருந்துக்கிறேன்னு சொன்ன ஆன்மா தான் நம்மளுடைய மகரிஷி. ஏன்னா பிரபஞ்ச களத்தில் இருந்தால் ஈஸியாக நம்ம மக்களோடைய தொடர்பு படுத்திக்க முடியும், நம்மளுக்கு அப்புறம் பின்னாடி வர சந்ததிகளை நம்ம நேரடியாக கூட இருந்து அவங்கள வழிகாட்ட முடியுங்கிறக்காக தான் இந்த மாதிரி நிறைய மகான்கள் பிரபஞ்ச களத்திலே இருந்துக்கிட்டாங்களாம். அது அவங்களோட முடிவு. ஆனால் சுத்தவெளிக்கு ஒரு ஆன்மா போகுது அப்படின்னா, இயக்கமே அற்ற சுத்தவெளிக்குள்ளே கூட ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா ஆன்மாவால் தான் சுத்தவெளிக்குள்ளே இயங்க முடியுமா. இதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் இன்னும் மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆன்மாவை பற்றி. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுது அந்த மாதிரின்ட்டு. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கோள்குள்ளே ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்கன்னா அங்கேருந்து படம் பிடிச்சி அனுப்புது, அதை நம்ம பார்க்குறோம் நேரடியாக, அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆமாம், மங்கள்யான் போச்சு, செவ்வாய் இப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது, அங்கே மண் இருந்தது. இப்போ ரீசெண்டாக போன வாரம் புதனுக்குள்ளே வைரம் கொட்டி கிடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 4 பேர் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, புதனே காணாமல் போயிடும் கொஞ்ச நாள். இயற்கை வளத்தையே அழிச்சிட மாட்டாங்க. ஏன்னா ஒரு மகான் சொல்லியிருப்பார், எங்கெங்கே இயற்கை வளம் அப்படியே தோன்றின காலத்தில் மாதிரியே பராமரிக்கப்படுதோ அங்கே மனிதன் காலடிப்படலைன்னு அர்த்தம் அப்படின்னு.
ஒரு இடம் இயற்கை வந்து அது இருந்த மாதிரி அப்படியே இயற்கை வளம் அப்படியே இருக்குதுன்னா என்ன காரணம்னா அங்கே மனிதன் காலடி பட்டிருக்காதான். அப்படின்னா அப்படியே இருக்கும். இப்போ புதன்குள்ள 5 பேர் முதல்ல போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த நாடு போயிருச்சா, அந்த நாடு போயிருச்சு, யார் அந்த வைரத்தை எடுக்கலாங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஆன்மாவை வந்து இன்னும் நிறைய பக்கம் அதெல்லாம் படம் பிடிச்சு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேசுறது இதெல்லாம் காட்டுறாங்க. இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சுத்தவெளி அந்த ஜீவ ஐக்கிய முக்தி ஆன்மாக்களை இன்னும் படம் பிடிச்சு நம்ம இப்படியெல்லாம் காட்டுறதுக்கான அந்த விஞ்ஞானம் வந்து வளரல. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது விஞ்ஞானத்தினால பண்ணவும் முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இல்லைங்களா? ஏன்னா அவங்களுடைய நாலேஜ் இறைநிலையோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஞ்ஞானமும் எதையுமே படம் பிடிச்சிட முடியாது. அதுக்கு இறைநிலை அனுமதிக்கணும் இல்லைங்களா? அதனால் இப்போ நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு போக வேண்டியதில்லை. நம்ம மகான் மாதிரி மகரிஷி மாதிரியெல்லாம் நம்மளுடைய ஆன்மா இருக்குமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தெரியாமல் இருந்தால் எப்படி வேணாலும் நம்ம இருந்துட்டு வாழ்ந்துருக்கலாம். நித்தம் தேடி சோறு தின்று கிளப்ப பருவம் எய்தி வீழ்வேன் என்று நினைத்தையன் மாதிரி தினமும் சாப்பாடு சாப்பிட்டு நம்மளும் போய் இருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் ஏதோ ஒரு புண்ணிய பதிவு நம்ம செஞ்சதோ நம்ம முன்னோர்கள் செஞ்சதோ நம்ம மனவளக்கலைக்குள்ளே வந்து நம்மனா யாரும் ஒரு ஆன்மானா எப்படி இருக்கும், உயிர்னா என்ன, இறைநிலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்காவது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இறைநிலை கொடுத்துருக்குது இல்லைங்களா? அப்படி மாறுறமோ இல்லையோங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒன்று இருக்குது, நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணுனா இந்த மாதிரி ஆகலாம். அதுக்கான ரூட்டும் இருக்குது. இந்த பஸ் ஏறினீங்கன்னா இந்த ஊருக்கு போகலாங்கிற பஸ் வசதியும் கொடுத்துட்டாங்க, எங்கே போகணுங்கிற இடத்தையும் காட்டிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பிரயாணம் பண்ணுறங்கிறது அவங்கவுங்களோட சூழ்நிலை, வாய்ப்பு, வசதி இதுகளையெல்லாம் பொறுத்தது. ஆக மொத்தம் இந்த நிறைவு பகுதியில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ உயிரின் உறவேன்னு சொல்கிறது என்ன கருத்துக்காக இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு உயிரோட உறவு எது அப்படின்னா உடல் தான். உடலோட முதல் உறவு எது அப்படின்னா உயிர் தான். இதை ரெண்டையும் நம்ம பிரிக்க முடியாது. ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சதுனாலும் வேல்யூ இல்லை. ஆனால் அந்த உடல் வந்து உயிரை விட்டு பிரிஞ்சு உடல் அழிஞ்சிருச்சுனாலுமே அந்த ஆன்மாவுக்கு வேல்யூ இருக்குது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளே போயிடுறோம், அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்மளே போயிடுறோங்க, அதுக்கப்புறம் யாருங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க, எப்படி வாழ்ந்தால் என்ன, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தால் சரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்கள கூட எடுத்துக்கலாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, வேண்டான்னு சொல்லலை. யாரையும் துன்பப்படுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டாம். அதுவே ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியம் தானே. நம்மளாக போய் யாரையும் துன்பப்படுத்தவும் வேண்டாம். அதுக்கு மேலே ஒரு அடி நம்ம மேலே வந்திருக்கிறோம், ஒரு ஸ்டெப் ஏறி இருக்கிறோம். என்ன அப்படின்னா, துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். யார் செய்கிறாங்களோ இல்லையோ நம்ம செய்யலாம். அதுபோக தினமும் நம்ம தற்சோதனை பண்ணும்போது நம்மளுடைய நிரந்தரமான உறவு எது அப்படின்னா ஆன்மா மட்டும்தான் நம்மளுடைய நிரந்தரமான உறவு. நம்மளுடைய இந்த உடலோ, நம்மளுடைய வாழ்க்கை துணையோ, நம்மளோட குடும்ப உறவுகளோ, சமுதாய உறவுகளோ கடைசி வரைக்கும் நம்மளுக்காக யாருமே வரவே மாட்டாங்க. நம்மளுடைய சொத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த மனித வாழ்க்கைக்கு கிடையாது. அவங்க ஒருத்தர் போனதுக்கப்புறம் அவங்க என்ன சம்பாரித்து வச்சுருக்குறாங்க அதை பொறுத்து தான் அவங்க குழந்தைகளுக்கு கூட அந்த பேர் புகழ் போய் சேருதா தவிர இந்த பணத்துக்கு இருக்கிற மதிப்பு அந்த உடலுக்கு கிடையாது. வாழ்கிற காலத்திலேயே ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம், போகும்போது இப்போ இங்கேருந்து டெல்லி போகிறோன்னா போகும்போது 2 பக்கமும் நம்ம தூக்கம் வருது வரல என்னன்னாலும் 2 பக்கம் பார்த்துக்கிட்டே போனோம்னா அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போயிடுவோம். நான் திருப்பூரில் ஏறி கண்ணை மூடிப்படுத்து டெல்லியில் போய் இறங்கினேன் அப்படின்னா என் பயணம் நிறைவாயிரும். ஆனால் நான் வாழ்க்கையில் எதையுமே ரசிச்சிருக்க முடியாது, அந்த பயணத்தை ரசிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம வாழ்கிறது ஒரு முறை தான். வாழும்போது நம்மளும் நல்லா இருந்துக்கிறோம், அடுத்தவங்களுக்கும் ஒரு தொண்டு செய்கிறோம், இது மூலமாக அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, நம்மளும் நல்லா இருக்கிறோம். இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஆன்மா நல்லா இருக்குதா, நம்மளை பார்த்துக்கிற மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம ஆன்மாவை பார்த்துக்கிறோமா, நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி நம்ம ஆன்மா சந்தோஷமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் இனிமேல் நம்ம மன்ற நண்பர்கள் எல்லாருமே தற்சோதனை பண்ணும்போது நம்ம ஆன்மாவுக்கு சேர்ந்து தற்சோதனை பண்ணணும். அப்படின்னா நம்மளுடைய நிரந்தரமான உறவான இந்த ஆன்மா நம்மளுக்கு அப்புறமும் சந்தோஷமாக இருக்கும், இந்த உலகம் உள்ள வரைக்கும் நிலச்சிருக்கும். அதுதான் வாழ்ந்தவர் கோடி வீழ்ந்தவர் கோடி ஆனால் மண்ணில் நிலைச்சவர் பேர் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைமுறையாக அவங்க பேர் வாழ்கிறக்கு. இப்போ காமராஜரோட பேர் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், மகரிஷியோட பேர் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், விவேகானந்தரோட பேர் நிலச்சிருக்கும், அன்னை தெரசாவோடைய பேர் நிலச்சிருக்கும். அவங்கள சொல்லுவாங்க, கருவுற்று இருந்தால் 1-2 குழந்தைக்கு தான் தாயாக இருப்பாங்க, கருணையுற்றதுனால உலக மக்களுக்கே அன்னையாக இருக்காங்க, அன்னைன்னு தானே அவங்கள சொல்கிறோம். அந்த மாதிரி எத்தனை பேர்த்த நம்ம சந்தோஷப்படுத்தி எத்தனை பேர்த்துக்கு நம்ம உதவி செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஆன்மா வந்து புண்ணிய பதிவுகளை சுமக்கும்.
அதை விட இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, புண்ணிய பதிவுகளை நம்ம சுமக்கிறது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒரு பாவப்பதிவை நம்ம மீதி பேலன்ஸ் வச்சுட்டு போக மாட்டோம். அதுதான் இதில் மெயின் இல்லைங்களா? அப்புறம் இதுக்கு மகரிஷி சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம வாழ்க்கையை எப்படி வடிவமைச்சுக்கணும்னு. வாழ்க்கை நெறியே யோகம்ங்கிற ஒரு கவியில், தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிரினங்களுக்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த யோக வாழ்க்கைப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறது நேர்மையான முறையில் சம்பாரிச்சுக்குவோம். அடுத்தவங்களுக்கும் ஒரு தொண்டாற்றி இன்பம் காண்ட மாதிரி நம்ம இருக்கிற வரைக்கும் பிறருக்கும் ஒரு தொண்டு செய்ய செய்ய நம்ம ஆன்மா தூய்மையாகும். எதற்காக இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறோம்? நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் இல்லை, உலகம் இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு ஆன்மா சந்தோஷமாக இருக்கணும். நிரந்தரமான உறவு எது அப்படின்னா இந்த ஆன்மா தான் நமக்கு கிடைச்ச நிரந்தரமான உறவு. அதுக்காக நம்ம ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஆன்மா அமைதி அடையணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றை மட்டும் ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் ஒரு போஸ்டர் கண்ணீர் அஞ்சலி ஒட்டி ஆன்மா இறைநிலை அடைந்தார், ஆன்மா சாந்தி அடைந்தது, கண்ணீர் அஞ்சலின்னு ஒட்டுறோம் இல்லைங்களா? அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஆனால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சாந்திங்கிற அமைதியை கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரே தேவைப்படாதுன்னு சொல்கிறார் ஒரு அறிஞர். இப்போ நான் வாழும்போதே என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் அமைதியை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரே தேவைப்படாதான். ஒருத்தர் ஒட்டுட்டோன்னு என்னோடய ஆன்மா கவலைப்படாது, ஒட்டுலினாலும் ஆன்மா கவலைப்படாது. ஏன்னா ஆன்மா சந்தோஷமாக இருக்குது. அதை 4 பேர் சேர்ந்து கூடி அதை வாழ்த்தி உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் ரிப்புன்னு மெசேஜ் போட்டால் மட்டும்தான் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் இல்லை. இருக்கும்போதே அமைதியை யார் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஆன்மா ஆட்டோமேட்டிக்காகவே சாந்தி அடைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த போஸ்டரும் ஒட்ட வேண்டியதில்லை. அப்போ என்ன பண்ணணும்? இப்போது நிறையா உறவுகளுக்கு வாழும்போது அந்த பெரியவங்களை போய் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ வச்சு வகை வகையாக 16 வகை படைச்சு ஃபோட்டோவுக்கு புதுசாக மாலை போட்டு இப்போ ரீசெண்டாக பார்க்குறது கலர் கலராக லைட்டெல்லாம் எரிய விடுறாங்க. அதில் என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே அவங்க நம்மளுக்கு என்ன உறவாகட்டும், அம்மா அப்பாவாகட்டும், முன்னோர்களாகட்டும், தாத்தா பாட்டி ஆகட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால் மட்டும்தான் அவங்களுடைய ஆன்மா நம்மளை வாழ்த்தும். அவங்களுக்கு நாம் எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு நம்ம என்னென்ன துன்பம் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்துட்டு அந்த படத்தை கையெடுத்து கும்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த ஆன்மா எந்த வாழ்த்துமே தர்றக்கு வாய்ப்பில்லை. அதனால் என்ன பண்ணணும்னா, மனிதன் உயிரோடு இருக்கும்போது இதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை மதிக்காமல் கடவுளுக்கு எந்த பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னாலும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அது எந்த உறவாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், சின்ன மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க வசதி வாய்ப்புகளையோ தொழிலை வச்சு அவங்கள எடை போடவே கூடாது. எந்த அளவுக்கு மனிதர்களை மதித்து அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு. இப்போ நம்ம ஆன்மாவை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? ஒருத்தருக்கு நல்லது செய்யும்போது இன்னொருத்தர் ஆன்மாவையும் நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம்ல. அப்போ அந்த புண்ணிய பதிவு யாருக்கு வரும்? நம்ம கருமையத்துக்கு வரும். அந்த மாதிரி சேர சேர என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா தான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நாள் வெளித்தோற்றங்களையே பார்த்து பழகினதுனால அந்த ஆன்மாவை உள்ளே எட்டி பார்க்கவே நம்ம மறந்துடுறோம். அதனால தான் அந்த ஆன்மாவின் கதறல்னு கூட ஒரு நூல் இருக்குது. அந்த ஆன்மாவின் கதறல் அந்த நூலை படிச்சுட்டு கிளாஸ் எடுத்தோம்னா அத்தனை பேர் எழுதிருவாங்க அந்த ஆன்மா எப்படியெல்லாம் துன்பப்படுதுங்கிறத ஒரு நூலாகவே எழுதியிருக்காங்க. அது ஒரு 4 பேஜுக்கு மேலே படிக்கிறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆன்மாலாம் அவ்வளோ துன்பப்படுது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்மாவை துன்பம் இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது ஆன்மா துன்பம் இல்லைனாவே நம்ம துன்பப்பட மாட்டோம், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு தொண்டு செய்ய செய்ய அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷ அலை நம்மளுக்கு தாக்குச்சு அப்படின்னா நம்ம ஆன்மா இன்னும் 2 மடங்கு சந்தோஷப்படும். அதனால் இந்த தலைப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்மளை அழகுபடுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மாவை அழகுபடுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு எனக்கு அருமையானது ஒரு வாய்ப்பை நல்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த அரியதுரை வாய்ப்பை நல்கிய எம்கேஜி மன்ற நிர்வாகிகளுக்கும் இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.